லூக்கா 15ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் சேர்ந்து படிப்போம். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமை யாவது? பல வாரங்களாக நாம் இந்த ஓமையை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதிலிருந்து தேவனை கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு எப்படி காண்பிக்கிறார் என்பதை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த கதையிலிருந்து இயேசு கிறிஸ்து காண்பிக்கின்ற ஒரு கதாநாயகன் பிதாவாகிய தேவன் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பற்றி மட்டுமல்லாமல், உண்மையாகவே அந்த நேரத்தில் பரிசேயர்களும் வேதபாரகர்களும் அன்றைக்கு தேவனை குறித்த ஒரு தவறான ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளாக இருந்தது. அந்த எண்ணத்தையும் உடைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் தங்களுக்குள்ளாக காலாகாலமாக வைத்திருந்த அந்த எண்ணங்களையும் உடைக்கிறார். இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்க? இந்த பரிசேயர்களும் வேதபாரகர்களும் இவங்க யார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு முக்கியமான ஒரு நபர்கள். எப்படி ஒரு சபைக்கு வந்து சில பொறுப்பாளர்கள் பல காரியங்களாக இருக்கிறது போல், அன்றைக்கு தேவாலயத்தைக்கு ஒழுங்குபடுத்துவதற்கு, தேவாலயத்தில் சில காரியத்தை போதிப்பதற்காக பரிசேயர்கள், வேதபாரகர்கள், இப்படிப்பட்ட ஆசாரியர்கள், லேவியர்கள், இப்படிப்பட்ட ஒரு குரூப்பெல்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்து கொண்டிருந்தவர்கள். அதில் ஒரு குரூப் பரிசேயர்கள். இந்த பரிசேயர்கள் பாருங்கள், பரிசுத்தத்துக்கு பேர் போனவங்க. ரொம்ப கட்டன் ரைட்டாக இருப்பாங்க. ரொம்ப அவங்களுக்கு முன்னாடி ஏதாவது தப்பாக பண்ண ஆரம்பித்தோம்னா தொலைஞ்சிங்க நீங்கள், மாட்டினீங்க நீங்கள், அதனால் பயப்படுவாங்க. எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீடமாக மற்றவங்களால் இருக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் பிரமாணம் சொல்லி பிரமாணங்களை வந்து அதிகமாக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு அதை நிறைவேற்ற முடியலன்னா இன்னொரு பிரமாணத்தை அதுக்கு மேலே போடுவாங்க. எப்படி சட்டத்துக்கு மேலே சட்டத்தை போட்டுருக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு சட்டமாக ஏற்றுகிறவர்கள் இப்படிப்பட்ட ஆட்கள் இந்த பரிசேயர்கள் வந்து, இந்த தேவன் கிருபையுள்ளவர் என்பதை இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு மட்டுமல்ல எல்லா இனத்தவருக்கும் எல்லார் மேலும் தேவன் தயை உள்ளவராக இருக்கிறார், எல்லார் மேலும் இரக்கமுள்ளவராக இருக்கிறார், எல்லார் மேலும் தேவன் கிருபை உள்ளவராக தான் இருக்கிறார். இதை மக்களுக்கு வெளிப்படுத்தி பொதுவாக அந்த நேரத்தில் தேவனை பற்றி சரியாக புரிந்து கொள்ள பைபிள் இருந்துச்சு, தேவனை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு குரூப் இருந்துச்சு. அந்த குரூப்புக்கு தான் தன் தேவன் யார் என்பதை பற்றியும், அவர்கள் யார் என்பதை பற்றியும், மற்றவர்களை தேவன் எப்படி நேசிக்கிறார் என்பதை பற்றியும் இங்கே எடுத்து அழகாக சொல்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். போன வாரத்தில் முடிக்கும்போது ஒன்று சொன்னேன். இந்த சம்பவம் எல்லாருக்கும் ஒரு தெரிந்த சம்பவம் தான் இல்லையா? எல்லோரும் சொல்ல கெட்ட குமாரன், ஊதாரி மைந்தன், இந்த மாதிரிலாம் பல பேர்லாம் வைப்பாங்க. சரி, நீங்கள் எந்த மாதிரி புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் இந்த கதையை எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் தெரியும் இந்த கதைனாலே. லூக்கா 15 என்று சொன்னாலே நம்ம எல்லோரும் தெரியும். 2 மகன்கள் இருந்தாங்க. ஒருத்தர் கெட்டவன், சின்னவன் கெட்டவன், பெரியவன் ரொம்ப நல்லவன் அப்படின்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சின்னவன் எப்படி அப்பாட்ட சொத்தெல்லாம் வாங்கிட்டு போய் ஊதாரித்தனமாக வாழ்ந்து செலவு பண்ணிவிட்டு மனம் திரும்பி வந்ததையும், பிற்பாடு இந்த மூத்தவன் அங்கே இருந்து நடந்த விஷயத்தையும் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த சம்பவம் ஓரளவுக்கு நீங்கள் வாரம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வாரமாக பேசிட்டு வரோம். ஓரளவு கொஞ்சம் நல்லா பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். திரும்ப இந்த கதையை சொல்கிறதுனால உங்களுக்கு நல்லாவே கொஞ்சம் பதிஞ்சிருக்கும். ஏன்னா முக்கியமான ஒரு காரியம், ஆகவே தான் திரும்ப சொல்லிகிட்ருக்கோம். இந்த ஒரு சம்பவம் முழு வேதாகமத்தை எப்படி உள்ளடக்குகிறது என்பதை பற்றி ஒரு சில காரியத்தை இன்றைக்கு சொல்ல விரும்புகிறோம். இன்னும் சொல்லப்போனால் வேதாகமம் தீம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த தீமோட அழகாக கனெக்ட் பண்ணுறாரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதாவது பைபிள் காலகட்டத்திலேயே அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, தன்னுடைய சொந்த நாட்டிலிருந்து மக்கள் நாடு கடத்தப்படுவாங்க, சிறைப்பிடித்துட்டு போவாங்க, அடிமைகளாக கொண்டு போவாங்க, சொந்த ஊர்லேருந்து அகற்றப்படுவார்கள், ஒதுக்கி வைக்கப்படுவார்கள், வெளியேற்றப்படுவார்கள், தனிமைப்படுத்தப்படுவார்கள். இதெல்லாம் அடிக்கடி வேதாகம காலகட்டத்தில் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி பார்த்திங்கன்னா பாபிலோனில் கையில் சில நேரத்தில் அடிமைத்தனத்துக்குள்ளே போனாங்க, அசீரியர்கள் கையில் அடிமைத்தனத்துக்குள்ளே போனாங்க, ரோமர்களுடைய ஆட்சி காலகட்டத்திலையும் மக்கள் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக மக்கள் வாழ்ந்தாங்க. இந்த அகற்றப்பட்டவர்கள், எருசலேமை விட்டு வெளியேற்றப்பட்டவர்கள், இஸ்ரேல் நாட்டை விட்டு வெளியே போனவங்க எப்படி திரும்ப வருகிறார்கள் என்பதை பற்றி தான்
இந்த சம்பவத்தில் இயேசு கிறிஸ்து கதையை சொல்கிறது மூலமாக நமக்கு ஒரு சில விஷயத்தை சொல்கிறார். இன்னும் சொல்லப்போனால் வேத புத்தகமே முழுக்க முழுக்க இந்த சம்பவங்களால் தான் நடக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு மனிதன், ஆதாம் என்ற ஒரு மனிதன் இருந்தான் பாருங்கள், அவனுக்காக தான் இந்த உலகத்தையே உண்டாக்குனார். நீங்கள் அவனுக்காக தான், ஆதாமுக்காக மட்டும் இல்லை, மனிதனுக்காக தான் இந்த உலகம் உண்டாக்கப்பட்டது. புலவர்கள் ஒருத்தர் சொல்வார் இல்லையா, படைத்தான் மனு, படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்று சொல்லப்பட்டது போல, படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்று சொல்லிட்டு, எல்லாவற்றையுமே ஆதாமுக்காக மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவருக்காகவும் தேவன் உண்டாக்கினார். இப்போ மனிதன் தேவன் உண்டாக்கின இந்த நிலையை மனிதன் விட்டு தூர போக ஆரம்பித்தான். எப்படி இளையகுமாரன் தகப்பனுடைய அன்பிலிருந்து, தகப்பனுடைய உறவிலிருந்து, தகப்பனுடைய பாசத்தில் விட்டு பிரிந்து வெளியே போனானோ, அதே போல தான் ஆதாம் முதல் மனிதன், மனு வர்க்கத்தின் பிரதிநிதி, அவனும் தேவனோடு இருந்தவன் தான். அவனும் தேவனை விட்டு வெளியே தூரமாக போன கதையை பற்றி நம்ம பார்க்குறோம். எப்படி இந்த இந்த இளையகுமாரன் மனம் திரும்பி வீட்டுக்கு வரானோ, அதே போல் தான் மனு வர்க்கமே மனம் திரும்பி இப்போ கிறிஸ்துவுக்குள் என்ற ஒரு அமைப்புக்குள்ளே கொண்டு வராங்க பாருங்க. அப்போ ரட்சிப்பை பற்றிய விஷயம் என்ன? எப்படி மனிதன் வீடு திரும்புவது என்கின்ற காரியம் தான் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்றால் ஷார்ட்டாக சொல்ல போனோம்னா, வெளியே போன மனுஷன் வீடு திரும்புவது. ரட்சிப்புக்கு பல அர்த்தங்கள் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த இடத்துலேருந்து ரட்சிப்பை பற்றி பார்க்கும்போது, வெளியே போன மனுஷன் மனம் திரும்பி திரும்ப வீட்டுக்கு திரும்புகின்ற ஒரு விஷயம். அகற்றப்பட்டவர்கள், வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டவர்கள் திரும்ப எப்படி அந்த உணர்வை உடையவர்களாக இருக்கிறார்கள், திரும்ப உணர்வடைந்து எப்படி உள்ளே வருகிறார்கள் என்பது தான் இன்றைக்கி பாருங்கள். நம்ம கூட இருக்க வேண்டிய நிலையில் இல்லாததுனால தான் எல்லாமே மாறி போச்சு. உலகத்தில் சொல்லுவாங்க, இருக்கிற நிலைமையில் இருந்தால் ஏங்க பிரச்சனை வருது என்றெல்லாம் மக்கள் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ என்னன்னா, இன்றைக்கி இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் என்ன காரணம் என்று பார்த்தா, மனிதன் இருக்க வேண்டிய நிலையை விட்டு வெளியேறினது தான் வாழ்க்கையில் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கிறது. ஆனால் ஒன்று, இப்படி இருப்பதற்காக மனிதன் உண்டாக்கப்படவில்லை. திரும்ப சொல்கிறேன், மனிதன் தேவனை விட்டு வெளியில் வாழ்வதற்காக உண்டாக்கப்படலை. மனிதனை கடவுள் உண்டாக்குனதின் நோக்கமே தேவனோடு இருப்பதற்காக தான். ஆமென். வேதாகம புஸ்தகம் முதல் ஒரு சில அதிகாரங்களே அதை பற்றி தான் நமக்கு போதிக்கிறது. அப்போ தேவனோடு வாழக்கூடிய மனுஷன் இப்போ எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான்னா, தேவனற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான். நீ கிறிஸ்தவர்களாகி நாம் கூட சில நேரங்களில் ஞாயிற்றுக்கிழமை ஒன்லி அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் தேவன் என்ற ஒரு காரியம் மனதுக்கு வருது. ஆனால் திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணம் வரமாட்டேனுது. தேவனை விட்டு ரொம்ப தூரமாக போயிடுறோம். எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு காரியம் பார்த்தீங்களா. அதுதான் தேவன் இழந்து போன வாழ்க்கையை நமக்கு தரும்படிக்கு தான் இந்த உலகத்தில் வந்தார். பைபிள் இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதம் சொல்கின்றது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறான்னு சொல்லி. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு நம்முடைய ஆண்டவர். அப்போ இன்றைக்கி ஒவ்வொருக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு தவிப்பு இருக்குது. என்ன தவிப்பு? ஒரு ஏக்கம் இருக்குது. உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பாருங்கள் கடவுளை தேடுறாங்க இல்லைங்களா. உலகத்தில் எடுத்துங்க, உலகத்தில் இருக்கிற எல்லாருமே, இப்போ சமீபத்தில் நமக்கு கும்பமேளா நடந்துச்சு இல்லைங்களா. எப்படி எவ்வளோ கும்பல் போய், ஏன் ஒரு தவிப்பு. கடவுள், அதாவது உண்மையான கடவுளை தேடி போகிறாங்க. ஆனால் உண்மையான கடவுள் அவங்க தேடி போகிற அது கிடையாது. இன்றைக்கும் மக்கள் தேடிட்டு இருக்காங்க இருக்கிறாங்க உண்மையான கடவுளை. ஆனால் ஒரு நாள் வருவார்கள். உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய தவிப்பு என்ன சொல்லுதுன்னா, ஏக்கம் என்ன சொல்லுதுன்னா, அவங்க இருக்க வேண்டிய நிலையில் இல்லாததுனால தான் இன்றைக்கும் உலகத்தில் மக்கள் கடவுளை தேடுகிறோம் என்ற விஷயத்தில் பல தவறான காரியத்தெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ தேவன் அதை குறித்து என்ன பண்ணியிருக்கிறார், நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ற ஒரு 3 காரியங்களை பார்க்க போகணும். முதலாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இன்று எப்படி மனிதன் தேவன் அவனுக்கு கொடுத்த இந்த ஆதி நிலையை, சுதந்திரத்தை இழந்தான் என்பதை பார்க்க போகிறோம். முதல் காரியம் எல்லாம் இந்த கதையிலிருந்து. 2வது, இழந்து போனதை அவனுக்கு தரும்படிக்கு தேவன் ஏற்படுத்தின தீர்வு என்ன. 3வது, இந்த தீர்வின் மூலமாக தேவன் நமக்கு சொல்ல இருக்கின்ற புதிய உறவு, புதிய ஐக்கியம், புதிய வாழ்க்கை, இவைகளை பற்றி பார்க்க போகிறோம். சரி, இப்போ முதலாவது காரியம் என்ன பார்க்க போகிறோம்னா,
இன்றைக்கு எப்படி மனிதன் தேவன் அவனுக்கு கொடுத்த அந்த ஆதி நிலை சுதந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை இழந்தான் என்பதை பற்றி பார்க்க போகின்றோம். நான் சொன்னேன், ஆரம்பத்தில் சொன்னேன், வேத புத்தகம் முழுவதுமே இதை பற்றி தான் பேசுகின்றது. ஆதியாகமம் 2வது அதிகாரம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மனிதன் எப்படிப்பட்ட ஒரு தோட்டத்தில் வாழும்படி உண்டாக்கப்பட்டான் என்றால், ஏதேன் என்று சொல்லக்கூடிய தோட்டத்தில் வாழும்படி உண்டாக்கப்பட்டான். எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? ஓரளவுக்கு வேதத்தை படிக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஏதேன் ஞாபகத்துக்கு வரும். புதுசாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தான் யாராவது புதுசாக வந்துருப்பீங்க இந்த வாரத்தில், ஏதோ புது விசுவாசிகளாக இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் ஆதியிலே மனிதனை உண்டாக்கும்போது அவனை ஒரு ஓலை குடிசையிலையோ அல்லது ஒரு ஓட்டு வீட்லேயோ அல்லது அப்படியே தெரு ஓரத்துலேயோ அல்லது ஒரு பிளாட்ஃபாரத்துலேயோ அவனை கடத்தில் பாருங்கள், தூக்கி போடல பாருங்கள், அவனை உண்டாக்கி அழகான ஏதேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தோட்டத்தில் அவனை வச்சார். இந்த தோட்டம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறி தோட்டம், கத்திரிக்காய் தோட்டம் மாதிரி கிடையாது. தேவன் உண்டாக்கின தோட்டம் 4 நதிகள் அடக்கிய தோட்டம். பைபிளில் போட்டிருக்குது அந்த 4 நதி என்னென்ன நதியெல்லாம் அந்த ஏதேன்லேருந்து ஓடுச்சுன்னு சொல்லி. வேத ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, இந்த 4 நதிகளும் 4 தேசங்களை உள்ளடக்கியதுன்னு சொல்கிறாங்க. சொல்லப்போனால் ஏதேன் என்று சொன்னால் ஏதோ 1 ஏக்கர் 2 ஏக்கர் கிடையாது, 4 தேசங்கள் அடக்கப்பட்ட ஒரு இடம் தான் கர்த்தர் மனுஷனுக்காக உண்டு பண்ணப்பட்ட ஒரு இடம். இந்த ஏதேன் தோட்டத்தில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா தேவன். சொல்லுங்க, தேவன். ஆமென். ஏதேன்ல எல்லாம் இருந்து தேவன் இல்லைன்னா அந்த ஏதேனுக்கு அழகு இருக்காது. அப்போ மனிதனுடைய நிலைமை என்ன? மனுஷனை எங்கே கடவுள் முதல்ல வச்சாரு? ஏதேனுக்குள்ளே வைத்தது மட்டும் இல்லாமல் தேவனோடு வாழும்படி உண்டாக்கப்பட்டவன் தான் மனிதன். ஆமென். பைபிள் போடப்பட்டிருக்கு, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் அங்கே அவங்கள்ட்ட வந்து உலாவினார், பேசினார் என்றெல்லாம் வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் மனிதர்கள் தேவனுடைய அரவணைப்பில் வாழ்ந்தவர்கள். கவனிச்சிங்களா? சும்மா ஏதேன் தோட்டம் அப்படி இது சும்மா ஏதேன் தோட்டம் நினைக்காதீங்க. ஏதேன் தோட்டம் என்று சொன்னாலே தேவன் முக்கியம். 2வது தேவனுடைய அரவணைப்பில் வாழ்ந்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் தேவனுடைய பராமரிப்பில் வாழ்ந்தார்கள். எப்பேற்பட்ட வாழ்க்கை பார்த்தீங்களா? கடவுளுடைய பராமரிப்புன்னா அப்பா, அந்த வாழ்க்கை தாங்க நமக்கு தேவை. தேவனுடைய பராமரிப்பில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. தேவனுடைய பராமரிப்பில் வாழ்ந்ததுனால ஒரு குறைவும் இல்லை. ஆமாம், யோசிச்சு பார்த்தீங்களா? குறைவு என்ற பேச்சுக்கு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அங்கே இடமே இல்லை. ஆகதான் பைபிளில் சொல்லப்பட்டது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இன்றைக்கி நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஏன்பா ஏதேன் தோட்டத்திலே மனுஷனை உண்டாக்கி அவனுடைய வாழ்க்கை நான் வச்சிருக்கிற நோக்கத்தை தெரிவிக்கிறேன்ல. இன்றைக்கும் தேவனுடைய நோக்கம் என்னன்னா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஏதேன் தோட்டத்தில் அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் வச்சிருந்தார். ஆமென். மனு வர்க்கத்துக்கு தேவையான எல்லாமே. இன்னும் சொல்லுங்களா, ஏதேன் தோட்டத்தில் ஹெலிகாப்டர் ஏரோப்ளேன் நின்றுச்சு. என்ன யோசிக்கங்க, பைபிள் இல்லாத ஒன்று சொல்கிறீங்க. ஏதேன் தோட்டத்தில் எங்கெங்க ஹெலிகாப்டர் இருந்துச்சு, ஏரோப்ளேன் நின்றுச்சுன்னு கேட்கலாம் நீங்கள். நான் திரும்ப சொல்கிறேன், ஏதேன் தோட்டத்தில் அன்றைக்கே ஹெலிகாப்டர் நின்றுச்சு, ஏரோப்ளேன் நின்றுச்சு. பார்த்தீங்களா? இன்னைக்கு ஃப்ளைட் எப்படி கண்டுபிடிச்சாங்க? பறவையை கண்டான் விமானம் படைத்தான் பாட்டு புலவர்கள் பாடுறாங்களா இல்லைங்களா? ரைட் சகோதரர்கள் எதை வச்சு ஃப்ளைட்டை உண்டு பண்ணாங்க? அன்றைக்கே ஏதேன் தோட்டத்தில் ஒரு ஃப்ளைட்டு பறந்துச்சு, பறவை என்ற பிரமாணத்தில். ஏதேன் தோட்டத்தில் எல்லா பிரமாணங்களையும் உள்ளடக்கிய சிருஷ்டிகள் அங்கே இருந்துச்சு. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா கண்டுபிடிப்புகளுக்குமே நல்லா கவனமாக கேளுங்க, உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு கண்டுபிடிப்பாக இருந்தாலும் அதற்கு மூல காரணமாக இருப்பது இந்த வேத புத்தகம் தான். இதை வச்சு தான் எல்லாவற்றையுமே இன்றைக்கு கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள், இந்த புஸ்தகத்தை வைத்து கொண்டு. அது மட்டுமல்ல, மனிதனுக்கு தேவையான ஆயிரக்கணக்கான மரங்கள். சும்மா இன்றைக்கி நம்ம பார்க்குற, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரே மரத்தை மட்டும், அந்த ஆப்போசிட்டில் அத்தி மரம் இருக்குது, வெறும் அத்தி மரமாக மட்டும் இருந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். எப்படி இருக்குங்க? இந்த அத்தி மரமே தலைவலி, வருஷத்துக்கு 4 டைம் குப்பையை கொட்டிக்கிட்டு. யோசிச்சு பாருங்கள், ஒரே எல்லா இடத்துலையும் ஒரே அத்தி மரமாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இல்லை ஒரே மாமரமாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் பழமுதிரி சோழலாம் போகிறீங்களா? நாங்கள் எங்கேயா போகிறோம், சரி விடுங்க. சந்தைப்பேட்டை போகிறீங்களா? காடையம்பட்டி சந்தை போகிறீங்களா? அது கூட போகலையா?
இங்கே பாருங்க, அவ்வளோதான் இறங்கி வந்தேன்னா போகிறீங்களா இல்லைங்களா? ஏதோ கத்திரிக்காய் மட்டும் போடுறாங்களா, இல்லை உருளைக்கிழங்கு மட்டும் போடுறாங்களா, இல்லை வெங்காயம் மட்டும் போடுறாங்களா? நம்மளாக இருந்தால் எண்ணெயை விட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு அடித்து போடுறது, அடுத்த ரவுண்டே இறங்குறது. அப்புறமேட்டு தான் எங்கே நல்லா இருக்குது, எது சூப்பராக இருக்குது, எங்கே வேலை நயமாக இருக்குது பார்த்து அப்புறமேட்டு தான் இறங்குறது அப்படி தானே நீங்கள்? இல்லை போனோடனே டக்கு டக்குன்னு வாங்கிடுவீங்களா? இல்லை உண்மை தானே. யோசிச்சு பாருங்கள். அந்த சந்தையை பார்த்தாலே தெரியுது. கர்த்தர் நல்லவர்னு பார்க்கணுமா, சந்தைக்கு போங்க. என்னைக்காவது சந்தைக்கு போகும்போதெல்லாம் நீங்கள் காய்கறி வாங்குற நோக்கத்தோடு போவீங்க, கர்த்தரை பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பாருங்கள். அதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த அம்மாவுக்காக ஸ்தோத்திரம், அந்த அம்மா விற்கிற தக்காளிக்காக நன்றி. ஒவ்வொரு பொருளை பார்க்கும்போதெல்லாம் எல்லாம் நம்முடைய ஆண்டவருடைய படைப்பு. ஆமென். எல்லாமே கர்த்தருடைய அனுமதியின் பேரில் இந்த உலகத்துக்கு வந்தவைகள். எல்லாம் எதுக்காக? ஆயிரக்கணக்கான மரங்கள், ஆயிரக்கணக்கான தாவரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 1 2ன்னு சொல்ல முடியாது. நீங்கள் நெட்டில் நீங்கள் எடுத்து படித்து போட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்துக்கும் ஒரு 5 10 அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. எல்லாம் ஆயிரக்கணக்கு, சில இதெல்லாம் லட்சக்கணக்கு சொல்கிறாங்க, சில விஷயத்துக்கெல்லாம் லட்சக்கணக்கில் இருக்குதுன்றாங்க. விதை என்று ஒன்று எடுத்துக்கங்க, விதையில் பாருங்கள் எவ்வளோ விதை இருக்குது. உரக்கடைக்கு போய் பாருங்கள், எவ்வளோ விதையை வச்சுருப்பாங்க. கத்திரிக்காய்ன்ற ஒரு கத்திரிக்காய்க்கு அத்தனை விதை இருக்குது. சொல்லுவாங்க, சார் இந்த கத்திரிக்காய், அந்த கத்திரிக்காய், அந்த கத்திரிக்காய், இந்த கத்திரிக்காய், இது போட்டால் எவ்வளோ வெரைட்டி. திரும்ப சொல்கிறேன், தேவன் மனிதனை இப்படி தான் உண்டாக்குனார். அவனுக்காக 4 நதிகள் ஓடினது. ஹலோ, எத்தனை நதிகள்? ஸ்விம்மிங் பூல். நம்ம ஸ்விம்மிங் பூல் போகிறதுக்கே யோசிப்போம். ஆனால் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் 4 ஸ்விம்மிங் பூல். நான் சொல்கிறேன், நீங்கள் வீடெல்லாம் கட்டிங்கன்னா அப்படிப்பட்ட வீடாக கட்டுங்க. ஹலோ, என்னது குளிக்கிறதுக்கே பாத்ரூம் இல்லைங்கய்யா, இதில் கெடுக்கு ஸ்விம்மிங் பூலு. கர்த்தர் விரும்புகிறாருங்க. நீங்கள் கட்டுறதுனால கர்த்தர் கோவிச்சுக்க மாட்டார். நீங்கள் கட்டுறதுனால என்ன ஓவராக இல்லையோ இது உனக்கு ஓவராக தெரியல அப்படிலாம் கேட்க மாட்டார். சூப்பர்ப்பா, இப்போ தான் நீ என்னைய மாரி வந்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு ஆமென். நல்ல எண்ணங்களை உடையவர்களாக மாறுங்கள். தேவனை பற்றி நல்ல எண்ணங்களால் நிரம்புங்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு அழகிய சூழமையில் தான் கர்த்தர் மனுஷனை உண்டாக்குனார். எல்லாவற்றிலும் முக்கியமானது கர்த்தர் தேவன் எப்போதும் கூட இருந்தார். நான் என்ன சொல்கிறேன், இந்த ஏதேன் என்று சொன்னாலே விளக்கம் டெஃபினேஷன் என்னன்னா, இன்பம் நிறைந்த இடம். சொல்லுங்கள், ஏதேன் என்றால் என்ன? சொல்லுங்கள், இன்பம் நிறைந்த இடம். ஏங்க கெட்ட வார்த்தை மாதிரி அப்படி உள்வாங்குறீங்க? சொல்லுங்கள், இன்பம். கெட்ட வார்த்தை கிடையாதுங்க, நல்ல வார்த்தை. சொல்ல, இன்பம் நிறைந்த இடம். ஏதேன் என்றால் என்ன? ஒரு இன்பம்ன்றது வாய் கூச்சமாக இருக்குதா, ஏதேன்னு சொல்லிட்டு போயிருங்க. ஏதேன் என்று சொன்னாலும் ஒன்று தான், இன்பம், ஜாலியான இடம், இன்பம் நிறைந்த ஒரு இடம். அப்படிப்பட்ட இடத்துல மனுஷன் உண்டாக்குனாரு. அந்த இன்பம் நிறைந்த இடத்துல நல்லா கவனமாக கேளுங்க, தேவனும் அங்கு இருந்தார். மனிதனோடு தேவன் இருக்கிறார். அப்போ மனிதன் தேவனுடைய அன்பில் திளைத்தவனாக இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு வாழ்க்கை. தேவனுடைய அன்பில் இருக்கும்போது அங்கு மனிதனுடைய ஆழமான எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட ஆரம்பிக்கும். எங்கே எல்லாம் தேவனோடு மனிதன் இருக்கிறானோ அங்கு ஒரு குறைவு அவனுக்கு இருக்காது. அவனுக்கு என்ன தேவை? அவன் சொல்லுவான், ஐயா நீங்கள் இருக்கிறீங்களே, தேவையே நீங்கள் தான் ஐயா. போன ஒரு பாட்டு பண்ணணும் இல்லையா, தேவையெல்லாம் நீர்தானே ஐயா, தேவையே நீங்கள் தான் ஐயா. அவர் இருக்கிறார். அவர் இருக்கும்போது எனக்கு என்ன தேவை? ஆமென். அதுதான் இப்படிப்பட்ட மனிதனுடைய எல்லா தேவைகளை நிறைவேற்றுகிற இடமாகத்தான் ஏதேன் என்ற ஒரு தோட்டத்தை தேவன் உருவாக்கி வச்சிருந்தார். இப்போ மனுஷன் இருக்க வேண்டிய நிலையில் இல்லை. எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி மனிதன் வாழாமல் போயிட்டான். ஏதேனில் இருக்க வேண்டியவன் ஏதேன்லே இருந்தான்னா தொடர்ந்து நல்லா இருந்திருக்கும். இன்றைக்கி ஏதேனில் ஆதாம் மட்டும் தவறு செய்யாமல் இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி சொல்கிறேன், முழு உலகமுமே ஏதேனாக தான் இருந்திருக்கும். ஏன்னா அந்த ஏதேன் தோட்டத்தை போலவே முழு உலகத்தையும் ஏதேன் தோட்டமாக மாற்ற வேண்டும் என்பதுதான்
ஆதாம் ஏவாள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ப்ராஜெக்ட், பெரிய ஒர்க், பெரிய வேலை. அந்த ஏதேன்னா ஒரு மாடல். இப்போ இதை வச்சு முழு உலகத்தையும் ஏதேனா மாற்றணும். நடந்த தப்பு என்ன? மனிதன் என்றைக்கு தேவனை விட்டு பிரிந்தானோ அன்னைக்கு தான் எல்லா பிரச்சனையும் அவனுக்கு சந்திக்க ஆரம்பிச்சிச்சு. கவனிச்சிங்களா? அதே போல தான் இளைய குமாரன் அப்பா கூட இருக்கிறவர்களும் எப்படி ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் அப்பாவோடு இருந்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தானோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை தாங்க இந்த கதையில் சொல்லப்பட்ட இளையகுமாரன் வாழ்ந்துட்டு இருந்தான். என்றைக்கு இளையகுமாரன் அப்பா கூட வாழ ஆசைப்படாமல் அப்பா விட்டு வெளியே போனானோ அன்னைக்கு ஏற்பட்டது தாங்க பிரச்சனை, இல்லைங்களா? வறுமை எல்லாம் குறைவுபட தொடங்கின போதுன்னு வரும். அப்பா கூட வரும்போது ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போது ஒரு குறையும் மனுஷனுக்கு இல்லை. ஆனால் அப்பா விட்டு வெளியே போன பிற்பாடு இளையகுமாரனுக்கு பைபிள் பட குறைவுபட தொடங்கின போது, என்றைக்கு ஆதாம் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போனானோ அன்னைக்கு தான் எல்லாம் குறைவுபட ஆரம்பிச்சிச்சு. பாவத்தினால் சாபம் வந்தது, சாபத்தினால் வியாதி வந்தது, வியாதியினால் தரித்திரம் வந்தது, தரித்திரத்தினால் மரணம் ஏற்பட்டது. சரி, ஏதேன் தோட்டத்தில் தேவன் மனிதனுக்கு கொடுத்த ஒன்று என்ன? ஒரு சில காரியத்தை சொல்கிறேன் பாருங்க. படிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15-15ஆம் வசனம் படிங்க யாராவது ஒருத்தர். போதும். ஏதேன் தோட்டத்தில் தேவன் மனிதனுக்கு கொடுத்த ஒரு பிரதானமான ஒரு விஷயம் என்னன்னா வேலை. சொல்லுங்க, வேலை. சொல்லுங்க, வேலை. ஒர்க். என்ன ஒர்க்? மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தணும், காக்கணும். ஒர்க் பண்ணணும், காத்துக்கணும். அப்பயே சொல்கிற காக்கணும் அப்படின்னு சொன்னாலே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுப்பா, அதனால காத்துக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தேவன் ஆதாம்கிட்ட சொல்லி வச்சுருந்தார் வந்து, இல்லைங்களா? அப்போ மனுஷனுக்கு கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் கொடுத்த ஒரு அதிமுக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் வேலை. சொல்லுங்கள், வேலை. புரியுதுங்களா? வேலை கொடுத்துருக்கிறார். சும்மா படுத்து தூங்கி கொண்டிருப்பது கிறிஸ்தவ வாழ்க்கையின் நோக்கம் கிடையாது. நிறைய கிறிஸ்தவங்க பாருங்கள், ஒரு சிலர்லாம் பாருங்கள், நான் ரட்சிக்கப்பட்ட புது சிலர்லாம் வேலைக்கே போக மாட்டாங்க. ஏங்க வேலைக்கு போகணுன்னு கேட்டால், ஏங்க ஆண்டவர் வராருங்க, ஆண்டவர் வரப்போகிறாருங்க, நம்ம வேலைக்கு போனால் நம்ம சம்பாதிக்க தான், வேறு யாரோ தூக்கிட்டு போய்ட்டு என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு நிறைய பேர் வேலைக்கே போகிறதில்ல. நான் சின்ன வயசில் இருக்கும்போது நிறைய பேர் படிக்கவே அனுப்பலை. நான் கூட பாருங்கள் 10th முடிச்சோன்னே வீட்டில் டேரா போட ஆரம்பித்தேன். நான் சொன்னேன் வீட்டில், எங்கே பண்ணேன், எங்கள் அண்ணன் ஒரு ஆண்டவர் இயேசு வர போகிறாருண்ணே, அதுக்குள்ளே ஏதாவது பண்ணணுண்ணே, நான் ஸ்கூலுக்கு நான் போக மாட்டேன்னு அப்படின்னு. நல்ல வேலைக்கு எங்கள் அண்ணன் என்னை ஸ்கூலில் 11th 12th படிக்க வச்சிச்சு. இல்லைன்னா 12th ஒரு கேட்டகரிக்கே வந்திருக்க மாட்டேன். வந்து நல்ல வேலைக்கு அன்றைக்கி அண்ணன் கொடுத்த ஒரு என்கரேஜ் தான் வந்து போய் படித்தேன். 12th சேர்ந்தேன். அப்போ கூட பாருங்கள் முழு மனதோடு இல்லை. அப்போ கூட என்னம்னா நம்மளை தான் உசுப்பேற்றிக்கிட்டு இருக்கிறாங்களே. நிஜமாக கர்த்தர் வர போகிறது உண்மை தான். ஆனால் அதற்கு முன்பாக இந்த பூமியில் நம்ம செய்ய வேண்டிய பல வேலைகள் இருக்குதே, அதெல்லாம் செஞ்சு முடிக்கணுமே. ஆமென். அவங்க நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாரும் கண்டிப்பாக வேலைக்கு போய் ஆகணும். பக்கத்தில் சொல்லுங்கள், கண்டிப்பாக வேலைக்கு போகணும். புரியுதா? நான் உங்களை பார்த்து சொல்லலை. ஆனால் நீங்கள் வேலைக்கு போகிறது தப்பு இல்லை. நான் வந்து நீங்கள் வேலைக்கு போகிற தப்புன்னு சொல்லுவேன். வேலைக்கு போகிற உங்களுக்கு இன்றைக்கெல்லாம் இன்றைக்கி அதிகமாக பெண்கள் எல்லா துறையிலையும் முன்னணியில் இருக்கிறார்கள். அதனால் பெண்கள் இனத்தை பாராட்டுகின்றேன். வேலை என்பது என்ன? மனிதனுக்குள்ளாக தேவன் கொடுத்த திறமைகளையும் ஆற்றல்களையும் தாளந்துகளையும் வெளிப்படுத்துகிற ஒரு இடம்தான் வேலை. ஆக வேலை கண்டிப்பாக இங்கே இருக்கிற எல்லாரும் வேலைக்கு போகணும். ஆமென். யாருக்கு பேசுகிறாருன்னு எனக்கு தெரியல கர்த்தர், ஆனால் யாருக்கோ பேசிகிட்டு இருக்கிறாரு மட்டும் எனக்கு தெரியுது. ஒழுங்காக வேலைக்கு போங்க. ஏது தேவனோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் வேலைக்கு போக வேண்டும். ஓகே, தேவனோடு வேலைக்கு போய் பாருங்கள். அந்த வேலையில் புது புது வழிகளை கர்த்தர் திறப்பதை பார்ப்பீங்க. புது புது வியூகங்களை கர்த்தர் கொடுப்பதை பார்ப்பீங்க. தேவனோடு இருந்து நீங்கள் வேலை பண்ணி பாருங்க, ரொம்ப அற்புதமாக பிரமாதமாக இருக்கும். ஆமென். புரியுதுங்களா என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு? ரெண்டாவது, ஏதேன் தோட்டத்தில் தேவன் மனிதனுக்கு கொடுத்தது முன்னாடி நிறைய விஷயம் சொன்னேன். பர்டிகுலராக வேலையை பற்றி படித்தோம். இன்னொன்று, ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஒரு காரியம், தேவனுடைய ஆலோசனை ஏராளம் ஏதேன் தோட்டத்தில் இருந்துச்சு. ஆமென்.
தேவ ஆலோசனை. ஆதாமுக்கு தெரியாத எதுவுமே இல்லை, எல்லாவற்றையுமே தேவன்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஆமென். அந்த அளவுக்கு ஆலோசனை இருந்துச்சு. என்னெல்லாம் அடையணுமோ அது எல்லாவற்றையும் அடையக்கூடிய அளவுக்கு தேவனுடைய ஆலோசனை அவனுக்கு இருந்துச்சு. இல்லைன்னா தேவனுடைய ஆலோசனைனா அங்கே இருக்கிற எந்த மிருக ஜீவன்களுக்கும் ஆதாம் பேர் வச்சிருக்கவே முடியாது. எல்லா மிருக ஜீவன்களும் பேர் வைக்கிறான் பாருங்க. சும்மா பேர் வச்சிட முடியாதுங்க. ஒரு கைடு தேவை, ஒரு ஆலோசனை சொல்கிற ஒரு ஆள் தேவை. தேவனுடைய ஆலோசனை நான் சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் தகப்பனோடு இருக்கும்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள், வேலை முக்கியம். ரெண்டாவது, அப்பாவுனுடைய ஆலோசனை ரொம்ப ரொம்ப அவசியம். ஆமென். யார் யாரெல்லாம் தேவனுடைய ஆலோசனைக்கு அடிபணிந்து தங்களை அர்ப்பணித்து கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சாமுவேலுடைய மனநிலை யாருக்கு உருவாகுதோ அவங்களாம் இந்த உலகத்தில் டாப்பில் இருந்திருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் தேவனுடைய ஆலோசனையை தட்டினாங்களோ, அதை வேண்டாம் என்று ஒதுக்குனாங்களோ, அவங்கெல்லாம் அதால பாதாளத்துக்கு போயிருக்கிறாங்க, பிரச்சனைக்குள்ளே போயிருக்கிறாங்க, கஷ்டத்துக்குள்ளே போயிருக்கிறாங்க, தரித்திரத்துக்குள்ளே போயிருக்கிறாங்க, வியாதிக்குள்ளே போயிருக்கிறாங்க. யோசிச்சுங்க, இங்கு எப்படி இந்த கதையில் இளையவன் அப்பாவுடைய ஆலோசனையை தட்டி அப்பாவுடைய ஆலோசனை கேட்காம வெளியே போனோம். அதே போல் இங்கே கூட அப்பாவுடைய ஆலோசனை என்ன? அதாம், இந்த மரத்தின் கனியை சாப்பிட்றனால நீ சாகவே சாவாய். அது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி ஜீவ விருட்சத்தை கருத்தை கொடுத்துருந்தார். தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம். ஜீவ விருட்சம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். தேவன் சொன்னது என்ன? ஜீவ விருட்சத்தை புசி, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்காதே. தேவனுடைய ஆலோசனை நிறைந்த ஒரு இடம். நீங்கள் தேவனோடு வாழ்ந்தீங்கன்னா தேவனுடைய கவுன்சிலிங், தேவனுடைய ஆலோசனை ஒவ்வொரு நாள் வந்துக்கிட்டு இருக்கும். ஆமென். நீ தேவனோடு இருந்து பாருங்கள். நல்ல ஜெப வாழ்க்கையிலும், நல்ல வேத வாசிப்பிலும், நல்ல சபை ஆராதனையும், கர்த்தருக்காக ஊழியம் பண்ணுறதுலையும் அதிக ஈடுபாடு உள்ளவர்களாக இருந்து பாருங்கள். நான் சொல்கிற தேவனுடைய ஆலோசனை தத்ரூபமாக உங்களுக்கு வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். புரியுதுங்களா? சிலதில் நேரடியாக கூட வரும், சிலதில் அப்படியே தேவன் உங்களோட அப்படியே டைரெக்டாக பக்கத்தில் வந்து பேசுறது போலலாம் இருக்கும். தேவனோடு வாழ்ந்தாள், தேவனோடு இருந்தாள். ஆதாம் தேவனோட அப்படிப்பட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தார். ஆமென். முதல்ல வேலை இருந்துச்சு, நல்லா இருந்தான். ரெண்டாவது, தேவனுடைய ஆலோசனை ரொம்ப நல்லா இருந்தது. மூன்றாவது, தேவனுடைய அன்பில் தலை தூங்கினவனாக வாழ்ந்தான். ஆமென். அன்பு, தேவனுடைய அன்பில் வாழ்ந்தான். இந்த இளையகுமாரன் அப்படி தான் அப்பாவுடைய அன்பில் தான் இருந்தான். ஏன்னா அப்பாவுடைய கேரக்டர்லாம் பார்க்கும்போது அந்த இளையகுமாரன் சம்பவத்தில் ரொம்ப அப்பா எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறார். அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய தயவெல்லாம் ரொம்ப அளவுக்கு மீறி அதீத என்ற ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட அதீத கிருபை, அதீத அன்பு, அதீத தயவில் வாழ்ந்தவன் தான் அப்பா. அப்படிப்பட்ட கேரக்டர் ஏதேன் தோட்டத்தில் அப்படி தான். அப்போ ஆதாம் யாருடைய அன்பில் தலை தூங்கினான் என்றால் தேவனுடைய அன்பில். கவனிங்க தேவ பிள்ளைகள், ஒரு காரியம் சொல்கிறேன். இன்றைக்கு எப்படி மீன் தண்ணீரில் வாழும்படி வடிவமைக்கப்பட்டதோ, இந்த தண்ணீரில் இருக்கிற மீனை தூக்கி வெளியே போட்டால் அதனுடைய நிலைமை என்ன ஆகுங்க? அப்படியே ஃப்ளைட்டு பிடிச்சி நம்ம வீட்டுக்கு வந்துடும்ல, அப்படியே கார் பிடிச்சி நம்ம வீட்டுக்கு வந்துடும்ல, வண்டி ஏறி வந்துடும்ல, பஸ் ஏறி வந்துடும்ல மீன். என்னதுங்க? அப்படிங்களா? செத்து போயிருமா? உண்மைங்களா? நீங்கள் எவ்வளோ பிரில்லியண்ட்டான ஒரு வார்த்தைலாம் சொல்கிறீங்க. சில பேர் கேட்குறேன், ஐயா சின்ன பிள்ளைகிட்ட கேட்டால் கூட சொல்லுவாங்க, ஐயா தண்ணியில் இருக்கிற மீனை தூக்கி வெளியே போட்டால் செத்து போயிடும், எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு காரியம் சொல்கிறேன், யாருமே அன்பு இல்லாதவன்னு சொல்லிட முடியாது, அன்பே இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஒன்று நம்மள்கிட்ட அன்பு இல்லைன்னா வேற எங்கேயாவது அன்பு இருக்கும் இல்லைங்களா? ஆனால் ஒன்று என்ன, எங்கேயோ அன்பில் வாழ்ந்துக்கிட்டு தான், யாருடைய அன்பிலையோ ஏதோ ஒரு அன்பில் மக்கள் வாழ்ந்துட்டு தான். அன்பு என்ற ஒரு காரியம் அவங்க வாழ்க்கையில் இருந்து கொண்டு தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், தேவனுடைய அன்பு என்று ஒன்று இருக்குது இல்லையா, அதில் நாம் வாழும்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தை எடுத்துக்கங்க, இன்றைக்கி மக்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் தேவனுடைய அன்பில் வாழலை, தேவனுடைய அன்பில் வாழ இன்னைக்கு மனிதன் உருவாக்கப்பட்டவனுடைய வடிவமைப்பே அப்படி தேவனுடைய அன்பில் வாழும்படி. நான் சொல்ல, இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் தேவனுடைய அன்பில் வாழும்படிக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இப்போ தேவன் மனிதன் உண்டாக்கி தோட்டத்தில் வைக்கும்போது எதெல்லாம் வச்சுருந்தார், எப்படி வாழும்படி, நல்ல வேலை,
தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய அன்பில் வாழும்படிக்கு. ஆமென். தேவனுடைய அன்பில், தேவனுடைய அரவணைப்பில், தேவனுடைய ஆலோசனையில் தான் ஆதி மனிதன் நம்முடைய முப்பாட்டன் ஆதாமும் முப்பாட்டி ஏவாளும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஏதேன்ல கெட்ட குமாரனுக்கு எப்படி நடந்துச்சோ, இளைய குமாரனுக்கு எப்படி நடந்துச்சோ அதே நிலைமை தான் ஏதேன் தோட்டத்தில் நடந்துச்சு. இளைய குமாரனுக்கு ஒரு பெரிய தொல்லையாக இருந்துச்சு. அப்பா கூட இருந்தால் என்ஜாய் பண்ண முடியாது, அப்பா கூட இருந்தால் சந்தோஷமாக இருக்க முடியாது, அப்பா கூட இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அதனால சொத்தை பிரித்து வாங்கிட்டு வெளியே போய் கும்மாளம் போடலாம், ஆட்டம் போடலாம், அப்பா நான் பார்க்க வைப்பாரு, அப்பா நான் கூட இருக்க போகிறாரு என்ற அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் இளைய குமாரன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்பாவுடைய அரவணைப்பில் எப்படி இருந்தான்? பயமில்லாமல், குறைவில்லாமல், கவலை இல்லாமல், தாழ்ச்சி இல்லாமல் வாழ்ந்தான் இல்லைங்களா? என்னைக்கு வெளியே போனானோ அது எல்லாமே ஆப்போசிட்டாக அவனுக்கு மாறுனுச்சு. இன்றைக்கும் உலகத்தில் மனிதன் கடவுள் இல்லாமல் வாழ்கிறதுனால அதே அதிருப்தியோடு தான். எப்படி இந்த இளையகுமாரன் அதிருப்தியோடு வாழ்ந்தானோ அதே போல் இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிற எல்லாரும் அதிருப்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் ஒரு மரத்தை வச்சார். எதுக்காக மரத்தை வச்சார்? சில பேர் கேட்பாங்க பாருங்க, கர்த்தர் ஏன் அந்த மரத்தை வச்சார்? சாது சிலப்பான்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் கிண்டலாக ஒன்று சொல்வார், நீ இல்லைப்பா, நீ இருந்தால் உன்ட்ட கேட்டு வச்சுருப்பாரு, நீ இல்லை அந்த இடத்துல அப்படின்வார். ஏதேன் தோட்டத்தில் ஏன் மரத்தை வச்சார்? எதுக்காக அந்த மரத்தை வச்சார்? ஏன் இது புசிக்கக்கூடாதுன்னு சொன்னார்? கவனமாக கேளுங்க. மக்கள் பார்த்திங்கன்னா இந்த தேவனுடைய அன்பின் வார்த்தைகளை கனம் பண்ண விரும்பலை. இன்றைக்கி உலகத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே ஒரு ராஜா எனக்கு அவசியம். இன்றைக்கி உலகத்தில் என்னையும் எவனும் ஆளக்கூடாது, நான் தான் ராஜா, நானே ராஜா, நானே மந்திரி, நானே எல்லாமே, என்னையும் ஒருத்தர் ஆள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இன்றைக்கும் மனுஷனுக்குள்ளாக அதிகமாக இருக்குது. நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் வாழலாம் என்ற ஒரு எண்ணம் இன்றைக்கு அவங்களுக்குள்ள அந்த எண்ணம் வந்துச்சோ, பிசாசு போட்ட விதையின் நிமித்தமாக அந்த எண்ணம் உள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. அந்த எண்ணம் உள்ளே வர ஆரம்பிக்கும் போதே நான் சொல்கிறேன், அன்றைக்கே மீறுதலுக்குள்ளாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணாங்கன்னா, இவங்க எப்படி பாவம் செஞ்சாங்க, எனக்கு கடவுள் வேணாம், எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன். கவனமாக கேளுங்க. எந்த இடத்துல மிஸ்டேக், எந்த இடத்துல மனிதனுடைய விழுதல், எந்த இடத்துல மனிதனுடைய வீழ்ச்சி நடந்துச்சுன்னா, எனக்கு கடவுள் தேவையில்லை, என் லைஃப்பை நானே பார்த்துக்குவேன், எனக்கு யாரும் தேவையில்லைன்றாங்க பாருங்க. அவங்க எல்லாருமே இந்த விழுந்து போன இந்த ஆதாமுடைய இடத்துக்கு வந்துடுறாங்க. பாவம் என்ற ஒன்று என்றால் என்ன? பாவம் என்பது என்ன? பாவம் என்பது என்னன்னா, எனக்கு தேவன் வேண்டாம், நான் என் வாழ்க்கையை நானே பார்த்துக்கிறேன் என்று சொல்லி வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு தான் பாவம். நிறைய பேர் சொல்ல பாவம்னா விபச்சாரம், வேசித்தனம், களவு, கபடு, காம விகாரம், வாழ்க்கை இதெல்லாம் பண்ணுறது தான் பாவம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இதெல்லாம் பாவத்தின் விளைவுகள். அப்போ ஆதி பாவத்தின் விளைவிடம் என்ன? பாவம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா, எனக்கு யாரும் தேவை கிடையாது, எனக்கு நானே ராஜா, என்னையை நான் பார்த்துக்குவேன், எனக்கு மேலே ஒரு ஆண்டவன் எனக்கு தேவை கிடையாது, எனக்கு யாரும் தேவையில்லை, அவன் இஷ்டத்துக்கு வாழ வேண்டும் என்று போனான் பாருங்க. அந்த எண்ணம் தான் பாவமாக உருவெடுக்க ஆரம்பித்தது. ஆமென். சொல்லுங்க, புரியுங்களா? பாவம்னா என்னன்னு தெரியுதுங்களா? நீங்கள் பாவம்னு உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் எல்லோரும் பாவத்தின் விளைவுகளை சொல்லுவீங்க. இது பாவம், அது பாவம், அது பாவம், இது பாவம்னு சொல்லுவீங்க. அது பாவம் கிடையாது, பாவத்தின் விளைவுகள். பாவம் என்பது என்ன? தன்னை தேவன் ஆள வேண்டாம் என்று சொல்லி தேவனை தடுத்தது, தேவன் தனக்கு ராஜாவாக இருக்கக்கூடாது என்று சொல்லி தேவனை நிராகரித்தது, சுயம் என்னால் எதுவும் செய்ய முடியும் என்ற அந்த ஒரு மமதை. கவனமாக கேளுங்க. இன்றைக்கு உலகத்தில் கூட நிறைய பேர் அப்படி வாழ்கிறாங்க. என் வாழ்க்கை எனக்கு பார்த்துக்க தெரியும், எனக்கு யாரும் தேவையில்லை. நான் சொல்கிற மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் இருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் மனிதன் உறவுகளுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறான். எல்லா உறவுகள் எதுக்கு என்னத்தை காமிக்குதுன்னா, எப்போ நான் உனக்கு தேவை என்பதை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உறவுகளும் அதைத்தான் நமக்கு காண்பித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆதாம் தேவனுடைய அரவணைப்பையும் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய ஆதரவை விட்டு வெளியே வந்தானோ, அன்றைக்கு ஆதாம் தனிமைப்படுத்தப்படுகின்றான், ஒதுக்கப்படுகின்றான், விரட்டப்படுகின்றான், கடவுள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறான். கடவுளோடு வாழ்ந்தவன் இப்போ கடவுள் இல்லாமல் வாழ ஆரம்பிக்கிறான். அதனால் ஏற்பட்டதுதான் பசி, பட்டினி, வியாதி, துன்பம், மரணம், இப்படி நிறைய பிற்போக்கான எல்லா விஷயம் இந்த உலகத்தில் வந்ததுக்கு காரணமே மனிதன்
தேவன் வேண்டாம் என்று சொல்லி தேவனை ஒதுக்கி நிராகரித்து வாழ்ந்ததின் விளைவுதான் இன்றைக்கு உலகத்தில் காணப்படுகின்ற எல்லா பாவமும், பாவத்தின் செயல்களும், பாவத்தின் விளைவுகளும். நீங்கள் பார்க்குறீங்களா? உலகத்தில் பாவம் இருக்கிற பாவத்தின் செயல்களை நீங்கள் பார்க்குறீங்களா? உலகத்தில் நம்ம நிறைய பாவங்களை பார்க்கணும். இது எல்லாத்துக்கும் தாய் எங்கே தெரியுமா? அதாவது கடவுள் வேண்டாம், எனக்கு கடவுள், எனக்கு நானே ராஜா, எனக்கு நானே பார்த்துக்குவேன், என் வாழ்க்கையை நான் பார்த்துக்குவேன், எனக்கு யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்க எல்லாரும் ஒரு விதத்தில் பாவத்துக்குள்ளாக தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். புரியுதுங்களா? யாரெல்லாம் தேவன் அற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்களோ அங்கே தான் எல்லா பிரச்சனையும் பார்க்க முடியும். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் கூட பிரதர் சொன்ன மாதிரி ஆவிக்குரிய விஷயத்தில் கூட சில நேரத்தில் ஏன் இந்த குறைவுகள், கஷ்டம், நஷ்டம், பிரச்சனை, பாடு எல்லாத்தையும் ஏன் பார்க்குறாங்கன்னா அது ஒரு விதத்தில் தேவனற்ற, நீங்கள் பாவம் செய்யல ஆனால் தேவனற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. சொல்லப்போனால் அது ஒரு விதத்தில் பாவமாக தான் கருதப்படுகின்றது. எப்போல்லாம் தேவனை பற்றி உங்களை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்டணும், எப்போல்லாம் நீங்கள் தேவனை நினைப்பீங்க? 24 மணி நேரம் தேவனை நினைக்கிறீர்களா? நான் கேட்குறேன் உங்களை பார்த்து, 24 மணி நேரமும் உட்கார்ந்தா, எழுந்தா, நடந்தா, படுத்திருந்தா தேவனை பற்றி நினைப்பு வருதா? பக்கத்தில் கேளுங்க, கொஞ்சம் கிள்ளி சொல்லு, லைட்டாக கிள்ளி சொல்லுங்க. இதான் சாக்குன்னு வேகத்தெல்லாம் கிள்ளி அதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன், ஓகேங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நினைக்கிறீங்களா? அந்த லைஃபு எவ்வளோ ஜாலியாக இருக்கும் தெரியுங்களா? தேவ நினைப்பாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. என்னெல்லாம் தேவனை விட்டு ஒரு நேரம் இருக்கவே முடியாது. ஆமென். அவரோடு பேசிட்டு, அவரோடு நடந்துக்கிட்டு, வண்டியில் போனால் உட்காந்தா, வீட்டில் உட்காந்துட்டு, அங்கே போனால் இங்கே போனால் ஏதாவது அவரை பற்றி நினச்சிக்கிட்டு, அவரை பற்றி பேசிக்கிட்டு, அவரை பற்றி தேவனோடு ஒரு வாழ்கிற வாழ்க்கை இந்த பூமியில் பாருங்கள், ரொம்ப ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, தேவனோடு ஒரு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. என்றைக்கு நம்ம இஷ்டத்துக்கு வாழ்கிறோமோ, திரும்ப சொல்கிறேன், அது பாவம் என்று கருதப்படுகிறது. ஆமென். இஷ்டத்துக்கு, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு விதத்தில் பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நம்ம இஷ்டத்துக்கு கிடையாது. கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன், பரலோகத்தில் உடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியில் ஆண்டவரே என் வாழ்க்கையில் உடைய சித்தம் மட்டுமே செய்யப்படட்டும் ஆண்டவரே. தாவீது ஜெபித்தது போல, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் ஆண்டவரே. ஆமென். நம்ம முன்னாடி வாழ்ந்த எல்லாரும் தேவனோடு பின்னி பிசைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்கிறாங்க. இணைந்து அவரோடு ஒரு ஐக்கியத்தில், அவரோடு தொடர்பில், அவரோடு சங்கமமாகிறது தான் வாழ்க்கையவே நம்ம வேதத்தில் வாழ்ந்த அநேகர் வாழ்ந்திருக்கிறாங்க. தேவனோடு ஒரு வாழ்க்கை. நம்ம இஷ்டத்துக்கு என்றைக்கு போகிறோமோ அன்றைக்கி நல்லா கவனமாக கேளுங்க, இந்த இளையகுமாரனை போல் நாமும் கொஞ்சம் தடம் மாறுகிறோம் என்று அர்த்தமாகி விடுகின்றது. நாம் இருக்க வேண்டிய நிலைமையை விட்டு நம்ம வெளியே போய்விட்டோம் என்ற அர்த்தமாகி விடுகின்றது. என்றைக்குமே இந்த பூமியில் ஏன் இஷ்டம் என்று அந்த ஒரு வார்த்தை வரக்கூடாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையும் நம்ம வாழக்கூடாது. பக்கத்தில் சொல்லுங்கள், லைட்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏங்க உங்கள் இஷ்டத்துக்கு வாழாதீங்க. மேலே கை முன்னேறுங்க. தேவன் என்ன விரும்புகிறாரோ அது உங்கள் விருப்பமாகட்டும். தேவனுடைய அன்பில் வாழுங்கள், தேவனுடைய ஆலோசனையில் வாழுங்கள். ஆமென். ஏதேன் தோட்டத்தில் எப்படி ஆதாம் தேவனோடு வாழ்ந்திருந்தார் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. இளையகுமாரன் தகப்பனோடு வாழ்ந்தவன், தகப்பனோடு வெளியே போன பிற்பாடு தான் பிரச்சனை. ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆதாம் வெளியே வந்த பிற்பாடு தான் எல்லா பிரச்சனையும் அனுபவிக்க ஆரம்பித்தான். எத்தனை பேர் லைன் கிங் பார்த்துருக்கிறீங்க? என்ன சொல்ல வரேன்னா, அதில் ஃபஸ்ட்டு தீம் சாங்ஸ் ஒன்று வரும். தீம் சாங்ஸ் என்னென்னா, தி சர்க்கிள் ஆஃப் த லைஃப்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டு. என்ன சொல்ல, அந்த பாட்டு என்ன சொன்னால், நம்முடைய வாழ்க்கையே ஒரு சக்கரம் போன்றது என்று சொல்லி அந்த பாட்டில், அந்த பாடத்தில் சொல்லுவேன். அந்த சிங்கம் பாட ஆரம்பிக்கும், பெரிய சிங்கம் பாட ஆரம்பிக்கும். நம்முடைய வாழ்க்கையே சக்கரம் போன்றது, அந்த சுழன்று கொண்டிருக்கிற சக்கரத்தில் நாம் ஒரு பங்காக இருக்கிறோம் என்று சொல்லி அது எல்லாமே ஹம்மிங் பண்ணி பாட ஆரம்பிக்குங்க. இந்த சிங்கம் மற்றதெல்லாம் பாட ஆரம்பிக்கும். பாட ஆரம்பிக்கும் போது சின்ன சிங்கம் குட்டி சிங்கம் கேட்குமா அப்பாட்ட, அப்பா என்னதுங்க சின்ன சிங்கம் குட்டி சிங்கம் அப்பா சிங்கத்தை பார்த்து கேட்கும், எப்பா
நீங்கள் பட்டுக்க வாழ்க்கை சக்கரம்னு சொல்கிறீங்களே, நம்ம எல்லோரும் ஒரு வாழ்க்கை சக்கரத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோன்னு சொல்கிறீங்களே, ஆனால் பார்த்தா அப்படி தெரியலையே. நம்ம வந்து ஒரு எகிப்தின் பிரமிடு போல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம மேலே ராஜா போல உட்காந்துருக்கிறோம், கீழே இருக்கிற எல்லாத்தையும் நம்ம அடித்து சாப்பிட்றோம்ல. நம்ம எப்படி நம்ம வாழ்க்கை சக்கரத்தில் இருக்கிறோம்? நம்ம தப்பால் நீங்கள் பாடுறீங்க, நீங்கள் தப்பால் சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு ராஜாவாக இருந்துட்டு தப்பாக அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாமா என்று சொல்லி இந்த குட்டி சிங்கம் அப்பா சிங்கத்தை பார்த்து கேட்டுச்சான். அதுக்கு அப்பா சிங்கம் சொன்னிச்சான், மகனே நான் பாடுறது கரெக்டு தான்டா, எல்லாரும் வாழ்க்கை சக்கரத்தில் தான் இருக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு மான் அடித்து சாப்பிட்றோம் இல்லையா? இந்த மான் முதல்ல மான் என்னத்தை சாப்பிடுது? புல்லை சாப்பிடுது. இந்த புல்லை எப்படி வந்துச்சு? அந்த புல் வரத்துக்கு உரங்கள் தேவை. இப்போ மான் சாப்பிடணும், மீதியெல்லாம் கீழே கிடக்கும். அந்த மீதி வந்து அது புழுவாக மாறிடும். புழுவாக மாறி அந்த புழு வந்து புல்லாக மாறும். புல் பிற்பாடு மான் சாப்பிடும். மான் புல்லாக மாறுது. புல் மான் சாப்பிடு. இப்போ மான் நம்ம சாப்பிட்றோம். எல்லாம் ஒரு வாழ்க்கையில் சர்க்கிள் தானடா அப்படின்னு சொல்லி அந்த லைன், பெரிய லைன் கேட்க ஆரம்பிச்சிச்சான். கவனமாக கேளுங்க, என்ன சொல்கிறோம்னா, இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம் வாழ்க்கையில். நம்ம எல்லோரும் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லா காரியம் பார்த்திங்கன்னா, அந்த சயின்ஸு மற்ற காரியம்லாம் மனுஷன் குரங்குலேருந்து வந்தான் இல்லைங்களா? இன்றைக்கி உலகத்தில் பிள்ளைங்களுடைய சப்ஜெக்ட் எடுத்தாலே பிள்ளைங்களை நம்ம வந்து மனுஷன் கடவுள்கிட்டருந்து வந்தான், தேவன்கிட்டருந்து வந்தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் ஸ்கூல் பாடத்தில் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க? இப்போ பிள்ளைங்க வந்து எழுத ஆரம்பித்தாங்கன்னா பிள்ளைங்களுக்கு வராங்க. இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறேன், உங்கள் எல்லோரும் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க, உங்கள் பிள்ளைகளும் சொல்லிக் கொடுக்குறீங்க. இங்கே பாருப்பா, மனுஷன் வந்து குரங்குலேருந்து வரல, மனுஷன் கடவுள்கிட்டருந்து வந்தால் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ பிள்ளைங்களுக்கு எக்ஸாமில் இப்போ 10th வருதான் வச்சுங்களேன், 12th வராங்க. ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? மனிதன் எங்கிருந்து வந்தான் அப்படின்னு கேட்டு 4 டேஸ் குரங்கு, கழுத, பண்ணி இப்படி கேட்குறாங்க வந்து. அப்போ என்ன டிக்கெட் பண்ணுவாங்க? குரங்கு தான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இங்கே எங்கள் தேவனே வரலையே, அப்போ இந்த கேள்வியை அடிச்சிட்டோம்னா 1 மார்க் போயிடுமா போயிடாதா? அப்போ எந்த அளவுக்கு மக்களை பிசாசு மக்களுடைய மைண்டு சின்ன வயசுலேயே கேப்சர் பண்ணிட்டான் பாரு. இன்றைக்கி எல்லா சின்ன பிள்ளை மனுஷன் எங்கேருந்து வந்தான்? குரங்குலேருந்து வந்தான். டார்வின் கொள்கை என்ன? திரும்ப மனுஷன் போகிறான், திரும்ப அவன் புழுவாக மாறுறான், புழு அப்புறமா ஒரு சின்ன ஒரு அமீபாவை மாறுது, அமீபா அப்படி ஆகுது, அப்படி ஆகுது, அப்படியாது அப்படியாது, அப்புறம் குரங்கு மாரி மாறுறான், அப்புறம் மனுஷனாக மாறுறான். இப்படி தான் வாழ்க்கையின் சர்க்கிள் அப்படின்னு டார்வின் கொள்கை இன்றைக்கும் எல்லா ஸ்கூல் பாடத்தில் இருக்குது. ஆனால் ஸ்கூல் பாடத்தை எழுதுறவனுக்கு தெரியல, டார்வின் ஒருத்தவன் கடைசியில் தான் சொன்ன கன்க்ளூஷன் தப்பு, என்னுடைய ஸ்டேட்மெண்ட் தப்பு, நான் சொன்ன கூற்று தப்பு, என்னுடைய விதி தப்பு என்று சொல்லி எழுதிட்டு போன அந்த ரெக்கார்டு இன்னைக்கு பாடத்தை எழுதுகிற ஆட்களுக்கு தெரியவில்லை. புரியுதுங்க என்ன சொல்கிறேன்னு? கடைசியில் ரட்சிக்கப்பட்டு இறந்தார் சார்லஸ் டார்வின். இன்றைக்கி உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கி புக் எழுதுறவங்களுக்கு தெரியுங்களா? என்ன கடவுள்கிட்டருந்து வந்தான்னு சொன்னால் எல்லாமே டோட்டல் கொலாப்ஸ்ன்னு சொல்லி தான் அவனுக்கு தெரியும். வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் நீங்களும் நானும் எங்கேருந்து வந்திருக்கிறோன்னா தேவனிலிருந்து வந்தவர்கள். ஆமென். உங்களுடைய ஸ்தானம் என்ன? உங்களுடைய இடம் என்ன? நீ எங்கேருந்து வந்தவர்கள்? தேவனுக்குள்ளாக இருந்து வந்தவர்கள். ஆகவே நமக்கு ஒரு பேர் தேவனுடைய பிள்ளை. நீங்களும் நானும் யாரு? தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளைனா என்ன? ஏங்க அவருக்குள்ள இருந்து பிறந்தவங்க. ஆமென். புரியுதா? நீங்கள் பக்கம் சொல்லுங்க, நீங்கள் யார்? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. நம்ம மக்கள் கேள்வி கேட்கறதெல்லாம் ஒன்றா நம்பர். பதில் சொல்லுங்க, நீங்கள் யார்? சூப்பர், சத்தத்தை வேடி சொல்லுங்க. சொல்லுங்க, நல்லா சத்தமாக சொல்லுங்க. ஃபாதர் கூட பாட்டு பாடுவோம், நான் இயேசுவின் பிள்ளை. அவ்வளோதானா? தேவனுடைய பிள்ளை, தேவனுக்குள்ளாக இருந்து வந்திருக்கிறோம். நம்முடைய பூர்வீகங்க தேவன், அவருக்குள்ளே இருந்து நம்ம வந்திருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவரும் ஆம் என்று சாட்சி பகிர்கிறார். ஆமென். அதுதான் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு படத்தில் இந்த வாழ்க்கை சக்கரம் போல வரும், அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும், ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சில காரியத்தில் வரதெல்லாம் நம்ம ஆம் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளக்கூடாது. புரியுதுங்களா? என்ன சொல்லிட்டு வரோன்னு? அப்படிப்பட்ட எண்ணத்தில் வாழ்ந்தால் வாழ்க்கை சக்கரம், நம்ம வாழ்க்கை ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா தப்பு செய்கிறோம். இப்படிப்பட்ட உலகத்தில் இப்படிப்பட்ட எண்ணத்தை உடைய மனிதன் எப்படி நிம்மதியாக வாழ முடியும்?
அவன் என்ன இப்படி பறக்கிறான், லாஸ்ட்டாக அப்போ புழுவாக மாறிடும், அப்புறம் திரும்ப ஒரு சர்க்கிள், அப்படி தான் உலகத்தை. இன்றைக்கி ஏன் நாத்திக கொள்கை எங்கே இருந்துச்சு? எல்லாம் இங்கேருந்து வந்துச்சு. ஏன் மக்கள் சில பேர் கடவுளை எதிர்பார்க்கலாம், அவங்க வேறு லெவலில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கேட்குறேன், இப்படிப்பட்ட உலகத்தை கர்த்தர் உண்டாக்குனாரா? இப்படிப்பட்ட உலகத்திற்காக தான் தேவன் மனுஷனுக்கு, இப்படிப்பட்ட உலகத்தை தான் கர்த்தர் மனுஷனுக்கு தந்தாரா? தேவன் இல்லாத ஒரு உலகத்தையா மனுஷனுக்கு உண்டாக்கி தந்தார்? இல்லைங்க, தேவன் உள்ள ஒரு உலகம். ஏதேன் என்று சொன்னாலே தேவனோடு ஒரு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஆமென். சொல்றது புரியுதுங்களா? அதுதான் நம்ம உள்ளத்தில் தேவன் இல்லை என்றால் இந்த உலகத்தில் வெற்று வாழ்வு தான். தேவனோடு இருந்தால் வெற்றி வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். அப்போ இந்த உலகத்தில் எல்லாரும் ஒரு விதத்தில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்று உணர்வில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இங்கே தனிமையானவர்கள் என்று யாரும் கிடையாது. யாராவது சொல்ல முடியுமா? நான் தனிமையானவன்னு சொல்ல முடியுமா? நான் தனியாக இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. என்னோட தேவன் இருக்கிறார். நான் தனியாக இல்லை, எனக்கு பின்னாடி ஒரு பட்டாளமே இருக்குது, ஒரு ராஜ்யமே இருக்குது, ஒரு சேனையே இருக்குது, ஒரு தூதர் பட்டாளமே இருக்குது. ஆமென். என்னையே பாதுகாக்கிறதுக்கு இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் அவர் தூங்குறதும் இல்லை, அவர் உறங்குறதும் கிடையாது. ஆமென். அப்படிதான் பாருங்க, 2ஆம் உலகப் போர் நடந்துகிட்டு இருக்கிற காலகட்டத்தில் எதிரி இராணுவம் மிகப்பெரிய குண்டு மலைகளை ரஷ்யாவில் பொழிந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இரவு நேரத்தில் யாரும் வீட்டில் டவுன் ஊருக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரையும் பதுங்குழியில் தங்கும்படிக்கு அரசாங்கம் அறிவித்தது. எல்லாரும் வந்து பதுங்குழியில் இருக்கிறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து ஒரு அம்மா மிஸ்ஸிங். எல்லாரும் பாருங்கள், எங்கே இந்த பாட்டியம்மாவை காணா, எல்லோரும் வந்தாச்சு. எப்போதுமே அந்தந்த ஏரியாவில் இருக்கிற ஆளுக்கு தெரியல யார் வந்தால், இந்த பதுங்குழிக்கு எவ்வளோ பேர், அந்த பதுங்குழிக்கு எவ்வளோ பேர்னு லிஸ்ட்டு ஒருத்தர் கையில் இருக்கும். எல்லோரும் ஆஜர் எடுக்கிற அட்டண்டன்ஸ் எடுக்கிறாங்க. எல்லோரும் வந்துட்டாங்க, ஒரு அம்மாவை காணா. எல்லாருக்கும் பக்குன்னு இருக்கு. ஐயோ, எவனா குண்டு போட்டானா, அந்த மாதிரி செத்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, எல்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்க, எல்லாம் கலங்கிட்டு இருக்கிறாங்க. காலையில் வழக்கம் போல் எல்லோரும் பதுங்கு குழியிலேருந்து எடுத்து ஊருக்குள்ளே போகிறாங்க. ஊருக்குள்ளே போகிறப்ப இந்த அம்மா அழகாக குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அழகாக காய் வாங்கணும்னு சொல்லி வெளியே கடைக்கு வராங்க பாருங்கள். எல்லோரும் ஆச்சரியமாக இருக்குது. அவள் பார்த்தா, ஏமா வரல, எங்களுக்குலாம் நீ வரலன்னு எவ்வளோ பயம். அந்த மாதிரி சொன்னிச்சான், ஏன்பா இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குறது இல்லை, உறங்குகிறது இல்லை, என் பைபிளில் போட்டிருக்குது. நானும் தூங்காமல் அவரும் தூங்காமல், என்னை காக்கிறவர் உறங்குறது கிடையாது. எப்பேற்பட்ட குண்டு மலையானாலும் என்னையை காக்கிற ஒரு தேவன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஆமென். பக்கம் சொல்லுங்க, என்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஆமென். புரியுதுங்களா? இன்னைக்கு ஏன் மனிதன் தனிமைப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறான்னா, அவனுக்கு தெரியல என்னோடு தேவன் இருக்கிறார் என்ற உணர்வு அவனுக்கு இல்லை. அநேக நேரத்தில் பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கோட்டை விட்டதுனால தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மக்கள் வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திரும்ப சொல்கிறேன், ஒரு மீன் தண்ணீரில் வாழ்வதை பார்க்கும்போது எப்போ பார்த்தாலும் மீன் என்னைக்கா குறை சொல்லியிருக்குது ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, எப்போ பார்த்தாலும் தண்ணியிலேயே வாழும்படி நீ உண்டாக்கியிருக்கிறேன்னு எந்த மீனாவது ஆண்டவர் பார்த்து குறை சொல்லியிருக்குதா? குறை சொல்லிச்சுன்னா என்ன நடக்கும்? மௌனே, நீ வெளியே போன ஆசைப்படி போய்க்க, போனால் என்ன நடக்கும்? அப்படி தான் பாருங்கள், வீடு வெக்கேட் பண்ணுறப்ப தொட்டியில் நல்ல ஒரு அழகான ஒரு மீன் வச்சுருந்தேன். அதை பார்த்து அந்த மீனை வளர்த்தேன். அது வேகத்தில் ஓடுற மீன். எடுத்து வெளியே வச்சா அந்த மீன் தண்ணியில் இருக்க மாட்டேன்னு வெளியே போணுச்சு. ரொம்ப நேரம் கழித்து பார்த்தா, அட சாமி, நீங்கள் கிடக்குறியா அப்படின்னு சொல்லி உள்ளே தூக்கி போட்டால் செத்த மீனாக தான் உள்ளே போச்சு பாருங்க. கவனமாக கேளுங்க, எந்த மீனாவது குறை கூறியிருக்குதா? எந்த மீனாவது வருத்தப்பட்டிருக்குதா? நான் சொல்கிறேன், அது அந்த வடிவமைப்பில் வாழும்படி தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறதுனால அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சந்தோஷமாக, ஜாலியாக பைபிளில் போடப்பட்டிருக்குது, விளையாடும்படி நீர் உண்டு பண்ண திமிங்கலங்கள். சமுத்திரத்தில் அவர் விளையாடும்படிக்கு கர்த்தர் திமிங்கலங்களை உண்டு பண்ணியிருக்கிறார். அதுக்குன்னே பெரிய கடலை உண்டு பண்ணியிருக்கிறாராம். எது? திமிங்கலங்கள் ஓடி ஆடி விளையாடுன்றதுக்காகவே அவ்வளோ பெரிய கடலை உருவாக்கி வச்சிருக்கிறாராம். ஆமென்.
நான் சொல்கிறேன், மீன் எப்படி தண்ணியில் வாழும்போது அவ்வளோ சந்தோஷமாக வாழும்படி உருவாக்கப்பட்டிருக்குதோ, அதே போல் தான் நாமும் தேவனுக்குள்ளாக வாழும்போது சந்தோஷம், சமாதானம், தேவன் வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் பெற்று வாழ்கிறவர்களாக காணப்படுவோம். அநேகருக்கு தெரியுது, ஆனால் ஒரு சிலருக்கு தெரிகிறது கிடையாது. அப்போ நமக்கு அழகான ஒரு அற்புதமான ஒரு ஆச்சரியமான வாழ்க்கை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். ஆக நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம வேற மாதிரிலாம் யோசிக்கிறோம். சந்தோஷம் வேறு எங்கே இருக்குது? தேவனுக்குள்ளாக தான் சந்தோஷம் இருக்கிறது. தேவனே நம்முடைய நித்திய மகிழ்ச்சியாக இருக்கிறார். தேவனே என் மகிழ்ச்சி, தேவனே என் சந்தோஷமாக இருக்கு. மக்களுக்கு தெரியல. தேவன் இல்லாததுனால மக்கள் பாருங்கள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அடைகிறதுக்கு பல வழிகள் நாடிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், அப்படி தான் பாருங்கள், ஒரு மேற்கத்திய நாட்டில் ஒரு நல்ல ஒரு பணக்காரர் டாக்டர் சொல்லிட்டாரு, நீங்கள் இத்தனை மாதத்துக்குள்ளே இறந்துடுவீங்கன்னு சொல்லி டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. ஆனால் அவருக்குள்ள ஒரு உள்ளத்தில் ஒரு என்னன்னா ஒரு ஆசை. இந்த எப்போதுமே லேப் ரிப்போர்ட் வந்தாலே எல்லாருக்குள்ளே என்ன இருக்கும்? கலக்கம், கவலை, எப்படா சாவ போகிறோன்ற எண்ணம் இருக்கும். ஆனால் இவருக்குள்ளே ஒரு என்னன்னா, இதை முறியடிக்கிறதுக்கு அவருக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துச்சா. என்ன எண்ணம் வந்துச்சுன்னா, சரி இத்தனை நாள் நம்ம சாக போகிறோம், இத்தனை நாளுக்குள்ளே சாக போகிறோம், இத்தனை நாளுக்குள்ளே நம்ம சந்தோஷமாக இருக்கணும். எப்படிங்க சந்தோஷமாக இருக்க முடியும்? டாக்டர் ரிப்போர்ட்டை கேள்விப்பட்ட பிற்பாடு எப்படி ஒரு ஆள் சந்தோஷமாக இருக்க முடியும்? ஆனால் அவர் என்ன பண்ண ஆரம்பித்தார்? சந்தோஷமாக இருக்கிறது முடிவு பண்ணி, எல்லாருக்குமே இன்றைக்கி கூட ஒரு ஆசை இருக்குது. எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். எல்லாருக்கும் ஒரு ஆசை என்னன்னா, நான் திரும்பவும் சின்ன பிள்ளையாக ஆகிட்டேன்னா எவ்வளோ நல்லா இருக்குன்னு எங்கள் ஆசை இருக்குதா இல்லையா? இல்லவே இல்லையா உங்களுக்குண்ணா? நிஜமாக இல்லை உங்களுக்குலாம்? இந்த வாரம் பக்கத்தில் வரேன் கேட்குறேன் ஏங்க உங்களுக்கு இல்லவே இல்லை? இருக்குதா? ரொம்ப சந்தோஷம், தேங்க்ஸ். முதல்ல உட்காந்துருக்கீங்களா? ரொம்ப பதில் சொல். நீங்கள் உங்களுக்கு இருக்குதா இல்லைங்களா? உங்களுக்குலாம் ஒன்றும் இல்லையா? அப்போ தாத்தா வைக்கிறதா? தாத்தா வாங்கணும்னு ஆசையா? எல்லாருக்கும் ஆசை இருக்குதா இல்லைங்களா? எனக்கும் ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு, திரும்ப எல்கேஜியில் போய் உட்காரணும். ஆனால் விட மாட்டேன்றாங்களே. வாத்தியாராக அனுப்புகிறாங்க. நீங்களா இந்த மறிக்க போகிறதுக்கு ஒரு ஆசை என்னென்னா, அவருக்கு தன்னுடைய அந்த இளமை பருவத்துக்குள்ளே போயிட்டு வரணும்னு ஒரு ஆசைப்பட்டு அவர் என்ன பண்ண ஆரம்பித்தார்னா, தான் வாழ்ந்த இடத்துக்கு வரார். தான் வாழ்ந்த இடத்துக்கு தான் படித்த ஸ்கூல், அந்த ஸ்கூலுக்கு போகிறார். எப்போதுமே இன்னாத ரொம்ப இடத்துல வாழ்ந்தாலும் அவங்க படித்த இடத்துக்கு, அவங்க இருந்த இடம், அவங்க வாழ்ந்த இடம், அவங்க அந்த இடத்துக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். அதை விட ஒரு சந்தோஷம் பார்த்திங்கன்னா, கூட படித்த ஆட்கள் யாராவது இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கும். நம்ம டே போட்டுக்குவோம், அவங்க டீ போட்டுக்குவாங்க இல்லைங்களா? நடக்கவே நடக்காது. எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒரு விஷயந்தான். ஒன்றும் இல்லை, அன்றைக்கி சேலத்தில் ஒருத்தவங்க வீட்டில் கேரல் ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க தோழிகளெல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க. தோழிகளெல்லாம் எல்லாம் வந்திருந்தாங்க. எல்லாம் தோழிகள்லாம் வந்திருந்தாங்க. அந்த தோழிகள் உள்ளே வரும்போதே நம்ம விசுவாசிக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷம். போகிறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க, விளையாடுறாங்க. எப்படி இருந்தோம் தெரியுமா? அதெல்லாம் அந்த அந்த அதாவது அந்த சீனுக்குள்ளே போனால் தான் அந்த என்ஜாய்மெண்ட் என்னன்றது உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியை ஷேர் பண்ணால் இவர் என்ன பண்ண ஆரம்பித்தார்னா, தன்னுடைய ஸ்கூல் வரதுக்கு தான் கூட ஒரு அசிஸ்டண்ட் பிஏவை கூப்பிட்டுட்டு வராரு. பிஏவுக்கும் ஒன்றும் தெரியல. ஏன் இதுக்காக சார் இந்தியாவுக்கு போகணுன்னு ஆசைப்படுறாரு. இந்தியாவுக்கு தான் வாழ்ந்த ஊருக்கு தான் வாழ்ந்த இடத்துக்கு அது ஸ்கூல். அந்த ஸ்கூலில் பார்த்திங்கன்னா அந்த படித்த பெஞ்சில் போய் உட்காராரு. அதை உட்காரும்போது சொல்லிங்கன்னா அவங்க பிஏ அவர் இறந்த பிற்பாடு ஒரு லெட்டரில் அவருடைய டைரியில் எழுதி வைக்கிறார். இந்த மாதிரி எங்கள் ஓனர் இந்த மாதிரி போனார். அங்கே ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை அவர் அந்த காலகட்டத்தில் அனுபவிக்க ஆரம்பித்தார். நான் இதை ஏன் சொல்கிறேன்றதை கேட்டுங்க. நிறைய பேர் சந்தோஷத்தை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க. அதுக்காக சொல்ல வரேன், புரியுதா? இன்றைக்கி மக்கள் எப்படியாவது சந்தோஷம், எந்த விதத்துலையாவது சந்தோஷத்துக்காக எவ்வளோ செலவு பண்ணாலும் பரவாயில்ல, எவ்வளோ ஆனாலும் பரவாயில்லன்ற அளவில் மக்கள் இறங்கியிருக்கிறாங்க. ஆனால் உண்மையான சந்தோஷம் எங்கே இருக்கிறது என்றால், நமக்கும் தேவனுக்கும் இருக்கின்ற உறவில் தான் இருக்கிறது. நீரே என் மகிழ்ச்சி. ஆமென். கர்த்தரே என் மன மகிழ்ச்சி. அவரே நம்முடைய மகிழ்ச்சியாக இருக்கிறார். அவரே நம்முடைய சந்தோஷமாக இருக்கிறார். அவரே நம்முடைய களி கூறுதலாக இருக்கின்றார். ஆமென். இப்போ நம்முடைய ஏக்கம் எல்லாமே ஏதேனாக இருக்குது. மனிதன் இழந்து போன சந்தோஷத்தை பெற வேண்டும். எப்படி இளையகுமாரன் அங்கே உட்காந்துட்டு, அப்பா இப்போ என்ன வருது? அப்பா வீட்டில் எல்லோரும் நல்லா சாப்பிட்டாங்களே,
நம்ம இன்னைக்கு வந்து பண்ணி சாப்பிட்ற சாப்பாட்டு தவிட கூட கொடுக்க ஒருத்தரும் வரமாட்டேன்றான்னு ஒரு பெரிய ஏக்கம். அந்த இடத்த விட்டுட்டோமே என்ற ஒரு ஏக்கம். மனிதனுடைய நிலை என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வேதத்தின் தீம் என்ன என்பதை தான் இந்த இடத்துல எடுத்து காமிக்கிறார். இந்த கதையின் மூலமாக சொல்வதை தான் இந்த ஓமையிலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். ஆமென். முழு மனுவர்க்கமும் இப்போ எங்க இளையகுமாரன் ஆதாம் 2 பேரும் நிப்பாட்டி வச்சோம்னா, ஆதாமும் ஒரு இளையகுமாரன் போல தான் இருக்கிறான். நம்ம இளையகுமாரன் வீழ்ந்து போய் அப்படி பாவத்தில் போய் திரும்ப வரணும். அதே போல இன்றைக்கு மனுவர்க்கமும் ஆதாம் மூலமாக செய்த பாவத்தின் நிமித்தமாக அது தேவனை விட்டு பிரிந்ததனால் எல்லா விதமான கஷ்ட நஷ்டம் எல்லா காரியத்தையும் அனுபவிக்க ஆரம்பித்தாங்க. இயேசு கிறிஸ்து என்ற ஒருத்தர் இந்த உலகத்தில் வந்து மனிதன் இழந்து போன அந்த உறவு, மனிதன் இழந்து போன சந்தோஷம், மனிதன் இழந்து போன நித்திய மகிழ்ச்சி, மனிதன் இழந்த எல்லா காரியத்தையும் கொடுப்பதற்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஆமென். புரியுதுங்களா? என்ன சொல்றது புரியுதுங்களா? அப்போ இந்த கதை சாதாரணமான கதை கிடையாதுங்க. இந்த கதை அது ஏன் கதை. ஆமென். புரியுதுங்களா? இந்த கதை வேற யாரும் கதை கிடையாது. பைபிள் தீம் கதை. இந்த லூக்கா 15 வேற யாருக்கும் சொல்லப்பட்ட ஒரு கதை இல்லை. ஏன் கதை அது? ஏன் நிலைமை எப்படி? நான் இப்படி தான் இருந்தேன், தேவனற்றவனாக இருந்தேன், தேவன் இல்லாதவனாக இருந்தேன். தேவன் இல்லாதவன் என் உள்ளத்தில் வெறுமை, என் உள்ளத்தில் ஒரு காலை இடம் இருந்துச்சு. அதனால தேவன்றிருந்து வரக்கூடிய ஆலோசனை எனக்கு இல்லை, தேவனுடைய அன்பு இல்லை. அதனால இந்த உலகத்தில் தேவனற்ற ஒரு நரக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன். பைபிளில் போடப்பட்டிருக்குது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து இருதிரத்தாரையும் சிலுவையின் மூலமாக இரத்தத்தினால் ஒன்றாக்கினார். ஆமென். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஆமென். இப்போ நான் தூரம் கிடையாதுங்க, இப்போ என்னை சமீபமாக கர்த்தர் மாற்றி விட்டார். ஆமென். ஆமென். அடுத்த வாரம் நான் மூத்த குமாரனுக்கு போக போகிறேன். ஆனால் அடுத்த வாரம் என்ன பேச போகிறோன்றத ஒரு சொல்லிட்டு நம்ம எழுந்திரிச்சு நிற்க போகிறோம். ஏன்னா அந்த பழைய கதைன்றதுனால இன்னும் அடுத்த வாரமும் 15 இருக்குதுங்களா? ஆமாம், அடுத்த வாரமும் 15 இருக்குது. விட போகிறது கிடையாது. 15 ரவுண்ட் அடிக்கணும் இந்த வருஷம். என்னது இந்த வருஷமா? சில தடவை நானே சில தடவை முடிக்கணும்னு பார்ப்பேன். ஆண்டவர் பார்த்து இல்லைப்பா நீ இதையும் சொல்லு அப்படின்னுவார், இதையும் சொல்லணும் அப்படின்னுவார். அடுத்த வாரத்தில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இந்த கதையில் முக்கியமான ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அந்த பிரச்சனையை சுட்டி காமிக்க போகிறோம். இன்றைக்கு நிறைய பேர் வைக்கின்ற வாதங்களும் அந்த பிரச்சனையில் தான் இருக்குது. அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால், ஒருத்தங்க இன்றைக்கி ரட்சிக்கப்படுவதற்கு என்ன தேவை? அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து என்ற ஒருத்தர் தேவை, ரட்சிப்பு தேவை. ஒருத்தர் வந்து இயேசு கிறிஸ்துகிட்ட வரத்துக்கு ரட்சிக்கப்படுவதற்கு என்ன தேவைன்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த உலகத்தில் வந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்பதை விசுவாசிக்கும் போது ரட்சிக்கப்படுறாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் இந்த இடத்துல அது எதுவுமே வரலையே. அப்புறம் எப்படி இவன் ரட்சிக்கப்பட்டான்? எப்படி ஒரு குடும்பத்துக்குள்ளே இணைக்கப்பட்டான்? எப்படி வந்து அப்பா அவனுக்கு வந்து எந்த தைரியத்தில் தலைமை? அப்பா எப்படிங்க அவனை மோதிரத்தை போட முடியும்? அப்பா எப்படிங்க அவனுக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்க முடியும்? அப்பா எப்படிங்க பாதரட்சியை மாட்ட முடியும்? அப்பா எப்படிங்க விருந்தை ரெடி பண்ண முடியும்? ரட்சிப்புக்கு சொல்லப்பட்ட சாராம்சம் இதில் இல்லையே, இந்த கதையில் இல்லையே என்ன ஒரு பெரிய கேள்வி, பெரிய பிரச்சனை இதுதான். ஆகவே அந்த பிரச்சனையை கண்டிப்பாக டீல் பண்ண போகிறோம் அடுத்த வாரத்தில். இது இல்லை அப்புறம் எப்படி அப்பா தகப்பன் வந்து இளையவனுக்கு மோதிரம் மற்ற எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுக்க வேண்டும்? ரட்சிக்கப்பட்டாலும் எல்லாம் கொடுக்க நம்ம இன்றைக்கி ரட்சிக்கப்படுவது நிமித்தமாக தான் எல்லாமே நமக்கு கிடைக்குது இல்லைங்களா? நீதியின் வஸ்திரம் ஏன் கிடச்சிச்சு? நம்ம ரட்சிக்கப்பட்டதுனால கிடச்சிச்சு. நீதியின் வஸ்திரத்தை கொடுத்துருக்கார், மோதிரம் உரிமையை கொடுத்துருக்கிறார், பிள்ளை என்ற ஒரு அங்கீகாரம். எப்படி ரட்சிக்கப்பட்டதுனால? எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சே. அப்படின்னா அந்த இளையகுமாரன் என்ன நடந்துச்சு? அவனுக்கு எப்படி மோதிரத்தை அப்பா கொடுக்க முடியும்?
ட்ரெஸ்ஸை எப்படி கொடுக்க முடியும், மோதிரத்தை எப்படி கொடுக்க முடியும், பாதரட்சி எப்படி கொடுக்க முடியும், அவனுக்கு எப்படி விருந்து ரெடி பண்ண முடியும், ரட்சிப்புக்கான எந்த ஒரு ஆதாரமும் அங்கே இல்லையே, எப்படி இந்த கதை ஒத்து வரும் என்ற ஒரு பெரிய பிரச்சனையை சில வாதிக்கிறவர்கள் வைக்கிறார்கள். அதற்கான பதில் அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். ஆமாம், எழுந்து நிற்போம். அதுபடி கொஞ்சம் அழகாக பேசிட்டு அடுத்த வாரத்தில் இன்னொரு முக்கியமான டீலிங் பண்ண போகிறோம் இந்த கதையிலிருந்து. இன்றைக்கி நம்ம நிலைமையை பார்த்தோம். ஒன்று இன்றைக்கி கேட்ட காரியத்திலேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்கள் வாழ்க்கை எப்போதுமே இன்பம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால் நல்லா புரிஞ்சுக்குங்க. நல்லா கொஞ்சம் நல்லா கேளுங்க. சொல்லுங்கள், இவன் நேரம் கேட்கணும் கூட பரவாயில்ல, இவன் நேரம் தூங்கினா கூட பரவாயில்ல, ஆனால் சொல்லுங்கள் பக்கத்தில். ஏன்னா சில பேர் தூங்கிட்டு இப்போ தான் பக்கத்தில் எழுப்பி விட்ருக்குறாரு, சரி பரவாயில்ல சொல்லுங்கள், தூங்கினா கூட பரவாயில்ல, பாஸ்டர் திட்டலாம் மாட்டார். ஆனால் ஒன்று இப்போ சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. கேட்குறீங்களா? கண்ணை தொடச்சிங்க பார்க்கலாம். தூங்கி எழுந்திரிச்சவங்களுக்கு சொல்கிறேன், தூங்கி எழுந்திரிக்காதங்களா, தூங்கி எழுதி கண்ணை தொடச்சிங்கன்னு சொல்கிறேன். இன்றைக்கி வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஒரே ஒரு விஷயம், தேவனோடு நாம் இல்லை. இந்த ஆதாம் தேவனோடு இருக்கிற வரையிலும் நல்ல வாழ்க்கையை அனுபவித்தார். இன்றைக்கு ஏதேன் என்று சொல்லக்கூடிய ஏதேனை மட்டும் இல்லைங்க, ஏதேன் என்று சொன்னாலே இன்பம் நிறைந்த இடம். இன்பம் நிறைவதற்கு காரணம் ஏதோ சாப்பிட்ற பொருள் அது இது மட்டும் கிடையாது. தேவன் இருந்தார். தேவனுடைய அன்பு, தேவனுடைய ஐக்கியம், தேவனுடைய ஆலோசனை, அதனால் தலை தோங்கினான். இன்றைக்கு நான் சொல்கிற தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையிலே நாம் எப்போதும் தேவனோடு வாழ பழகி கொள்ளுங்கள். ஜெபம் செய்யாதவர்கள் யாராவது இருப்பீங்கன்னா தொடர்ந்து ஜெப வாழ்க்கையை தொடருங்க. இதுவரை யாராவது ஏதோ இன்றைக்கோ ஒரு நாள் ஜெபம் பண்ணுற ஒரு ஆளாக மாற்றிக்கிங்க. தினந்தோறும் ஜெபிக்கிற ஒரு ஆளாக மாறுங்க. தினந்தோறும் தேவனோடு வார்த்தையில் செலவு பண்ணுற ஒரு ஆட்களாக மாறுங்க. ஆமென், ஆமென். நான் சொல்கிறேன், இதெல்லாம் தினந்தோறும் கர்த்தர் துதிக்கிற துதியில் இறங்கி பாருங்க. ஆமென். நன்றி சொல்லாமல் முடியாது பல இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் நாள்தோறும் நன்றி சொல்லாமல் பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். சொல்லுங்க, எத்தனையோ என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் ஆண்டவரை போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாத அவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாத அவரின் கிருபைகளுக்காய் நன்றி சொல்லாமல் முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி நன்றி.
சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும். எத்தனை தோறும்? ஆமென். ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுங்க. எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ நன்மைகள். நீ நினைக்கிறீங்களா ஆபிரகாமுக்கு 25 வருஷம் பிற்பாடு கழிச்ச பிற்பாடு தான் குழந்தை கிடச்சிச்சின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? ஏங்க 25 வருஷம் கழித்து குழந்தை பிறக்கிறது உண்மை. ஆனால் அந்த ஒரு ஆசீர்வாதம் மட்டும் கர்த்தர் 25 வருஷம் கழித்து கொடுக்கலங்க. அந்த 25 வருஷமும் வேற 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 நன்மைகளால் ஆபிரகாமை கர்த்தர் நிறுத்தி கொண்டிருந்தார். ஆமென். அந்த ஒரு ஆசீர்வாதம் 25 வருஷம் லேட் ஆச்சு. ஆனால் மற்ற நாள் கண்டு வெயிட் பண்ணுறா, வெயிட் பண்ணுறா 25 வருஷம் வெயிட் பண்ணுறான்னு சொல்லி அவனை அப்படியே அமுக்கி வச்சுக்கிட்டு இருந்தாரா? இல்லை, வேற நன்மைகளெல்லாம் அவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தார். வேற நன்மைகள் கொடுப்பாரு, அவன் எதிர்பார்த்த நன்மையும் கொடுப்பார். எத்தனையோ நன்மைகள் பா, நினச்சி பார்க்குறீங்களா? நான்லாம் நினச்சி பார்த்தேன்னா என்னால் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஆமென். ஆகவே நல்லா புரிஞ்சுங்க என்ன சொல்கிறோம், எதுக்கு சொல்கிறோம். இந்த துதி தேவனோடு நீங்கள் துதிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சிங்களேன், தேவன் பக்கத்தில் வந்து உட்காந்துருவாருன்றாங்க. ஆமென். ரசிக்க ஆரம்பிச்சிடுவார். அதுலேயே அப்படியே மூழ்க ஆரம்பிச்சோம். பரவாயில்ல, பாடுப்பான்னு சொல்லிட்டு. சொல்லப்போனால் தேவனே பக்கத்தில் உட்கார வைக்கிற ஒரு இடமே அப்பாவுக்கு பிடிச்சது ஒன்று என்னன்னா அவரை துதிக்கின்ற துதி. ஆமென். உங்களை விட்டு போயிடுவாரா? துதிக்க ஆரம்பி உங்களை விட்டு போயிடுவாரா? திரும்ப சொல்கிறேன், தேவனோடு வாழ்ந்தால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை. உங்கள் இஷ்டத்துக்கு என்ற ஒரு காரியம் வருது பாருங்கள், அன்னைக்கு தான் எல்லா பிரச்சனையும் தலைக்கு மேலே வர ஆரம்பிக்கும். உங்கள் இஷ்டத்தை கீழே இறக்கி விட்டுட்டு தேவனே நீர், தேவனே நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது ஆண்டவரே. ஆமென். கரங்களை வீழ்த்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனே உமக்கு நன்றி ஆண்டவர். உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. இளையவன் உம்மை விட்டு பிரிந்து தூரமாக போனதினால் குறைவுபட தொடங்கினானே ஆண்டவரே. எங்களுக்கு இதன் மூலமாக முழு வேதாகமத்தின் கதையை சொல்லுகிறதற்காக நன்றி. மனுவருக்கு உம்மை விட்டு பிரிந்ததினால் எவ்வளவு குறைவுபட தொடங்கினது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து மனிதன் இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டு தருவதற்காகவே இந்த உலகத்தில் வந்தீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஓ, நீர் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது ஆண்டவரே. இந்த உலகத்தில் நீங்கள் தேவை ஆண்டவரே. நீங்கள் தேவை. உங்களால் எங்களால் எதுவும் பண்ண முடியாது ஆண்டவரே. உங்களால் நாங்கள் எங்கேயுமே எங்கள் இஷ்டத்துக்கு போக முடியாது ஆண்டவரே. எங்கள் இஷ்டத்துக்கு எதுவும் செய்ய முடியாது ஆண்டவரே. எங்கள் இஷ்டத்துக்கு செஞ்சு 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 எல்லாம் தோல்வியில் போய் முடிஞ்சிச்சு ஆண்டவரே. அப்பா, இனிமேல் நீங்கள் எல்லாமே எதையும் செய்ய மாட்டோம் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் வேண்டும், எங்களுக்கு நீர் தேவை ஆண்டவரே. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா அம்மை துதிக்கிறோம், மன்னியும் ஆண்டவரே. நீங்கள் வாழ்க்கை நீங்கள் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்துட்டோம் ஆண்டவரே. எங்கள் சுயத்தில் வாழ ஆரம்பிச்சிட்டோம் ஆண்டவரே. எங்களால் வாழ முடியும் என்ற அந்த திமிரில் வாழ ஆரம்பிச்சிட்டோம் ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கி உணர்ந்தோம் நீங்கள் எல்லாமே எங்களால் வாழ முடியாது ஆண்டவரே. நீங்கள் தேவை ஆண்டவரே. அப்பா, நம்முடைய பிள்ளைகள் உம்மோடு வாழ்ந்து இந்த இளம்பிள்ளை சுற்றி இருக்க எல்லா பகுதியிலும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணட்டும் கர்த்தாவே. ஓ, தேவன் அவர்களோடு இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள், தேவ ஜனங்கள் ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுடன் நீர் இருந்ததை பக்கத்தில் இருக்கிற அநேக நாடுகள் பார்த்து பயந்ததே ஆண்டவர். இஸ்ரவேல் மக்களை குறித்த திகில் மற்ற மக்களை பிடித்ததே. அதே போல உங்களுடைய பிள்ளைகளை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து ஆச்சரியப்படட்டும். அவர்களோடு தேவன் இருக்கிறார். அவர்கள் கும்பிடுற இயேசு சாமி அவங்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளாக இருக்கிறது. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்குள் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆண்டவரே, உம்மோடு வாழ்கின்ற இனம், உம்மோடு வாழ்கின்ற மக்கள், உம்மோடு இருக்கின்ற மக்களுடைய நிலைமை எப்படிப்பட்டது என்பதை இங்கு இருக்கிற மக்கள் மூலமாக எடுத்து காண்பிப்பீராக தகப்பனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீரில்லா வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. உம்மோடு வாழ்கின்ற வாழ்க்கை,
ஆண்டவரே, இளையகுமாரனை பற்றி பார்த்தோம். உம்மை விட்டு போய் குறைவுபட்டானே அப்பா. நாங்களும் அநேக நேரம் உங்களை விட்டுட்டு தூரம் போயிட்டு நாங்கள் கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு ஆண்டவரே. வேதனைப்பட்ட நாட்கள் உண்டு ஆண்டவரே. கண்ணீர் வெடித்த நாட்கள் உண்டு ஆண்டவரே. கதறின நாட்கள் உண்டு ஆண்டவரே. எங்களை மன்னியும். ஓ, இனிமேல் நீங்கள் இல்லாமல் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது ஆண்டவரே. எங்களால் வாழ முடியாது ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் தேவை ஆண்டவரே. உங்கள் ஆலோசனை தேவை ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உலகத்தில் மற்ற யார் சொல்கிற ஆலோசனையை கேட்டு ஆண்டவரே எங்கள் புத்தி கெட்டு போய் எங்கள் வாழ்க்கை வேறு மாதிரி போயிடுச்சு ஆண்டவரே. அப்பா, இனிமேல் வேறு ஆலோசனை தேவையில்லை ஆண்டவரே. உங்கள் ஆலோசனை தேவை ஆண்டவரே. நீர் எங்களுக்கு போதியும், நீர் எங்களுக்கு போதியும். ஓ, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்கள் வேண்டும் ஆண்டவரே. ஓ, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த பூமியில் உம்மால் வாழ்ந்து உம்மால் உயர்ந்து உம்முடைய மகிழ்ச்சிக்குள்ளாக திளைக்கட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்கே இருக்கிற ஒவ்வொரு வாழட்டும். உங்களுடைய பிள்ளைகள் மீது தெய்வீக கரம் நீட்டப்பட்டதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தின் கரம் உடைய பிள்ளைகள் மீது நீட்டப்பட்டதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்றேன். தேவ கரம் உடைய பிள்ளைகளை தாங்கி நடத்துவதாக. கையின் பிரயாசங்கள், குடும்ப வாழ்வு, பொருளாதார வாழ்வு, வேலைகளின் வாழ்வு, சபையின் வாழ்வு, எல்லா காரியத்திலும் உடைய பிள்ளைகள் தலை தோங்கட்டும் கர்த்தாவே. நல்ல வாழ்க்கையை வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.